ஞானம்னு என்ன சொல்கிறீங்க தெரியுமா? நீங்கள் ஞானினா யாரை சொல்லுங்கிறீங்க? வேலைக்கு ஆகாத பீஸுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஒரு ஞானி முரண்பாடாக இருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு தான் முரண்பாடு. அதனால் அவனை தான் நீங்கள் என்ன பண்ணீங்க? அவன் இப்போ சிரிக்கும்போது சிரிப்பான், அழும்போது அழுவான், சாப்பிடும்போது சாப்பிடுவான், தூங்கும்போது சாப்பிடுவான், குடிப்பான், சந்தோஷமாக இருப்பான், மகிழ்ச்சியாக இருப்பான். அவங்ககிட்ட என்ன இல்லை? ஏன்னா சந்தர்ப்பம் எதுவும் அதை கூட ஒத்திசை கொண்டுக்கிறான். நீ என்ன ஆயிட்ட? ஞானி நீ என்ன பச்ச? முரண்பாடு ஆகிட்டோன்னே நீ என்ன சொல்கிற? நான் இப்படி தான் வாழ்வேன்னு நினைக்கிறவன் முரண்பாடு உள்ளவனா, சந்தர்ப்பத்துக்கு ஏற்றபடி நான் வாழ்வேன்றவன் தெளிவானவனா. முரண்பாட்டு மூட்டைங்களுக்கு என்ன புரியாது. ஏன்? அவன் ஏதோ சுமக்கிறான், பாவம். அவன் மண்டைக்குள்ள ஏதோ ஒன்று வச்சுருக்கிறான். விதிகளும் ரூல்ஸும் தான் அவன் உள்ள இருக்குது. வித்தவுட் ரூல்ஸ் அவனால் வாழ முடியாது. வித்தவுட் ரூல்ஸ் கேனாட் லீவ்னு அவன் சொல்லுவான். ரூல்ஸ் இல்லாமல் இருக்கிறதும் ஒரு ரூல்ஸ்னு ரூல்ஸ் பேசுவான். ரூல்ஸ் இல்லாமல் இருக்கிறது என்ன தான்? ஒரு ரூல்ஸு தான். நான் அதை தான் சொல்கிறேன். விதிமீறல் தான் என்னுடைய விதியே. நான் தாயுமானவன், தந்தையானவன், அன்பு சேவகன், அரிமை நாயகன். குரான் நான் தாயுமானவன், அல்மா தந்தையானவன், அல்மா அன்பு சேவகன், அல்மா அருமை நாயகன். ரூல் எடுத்துக்கூடாதா? ஊட்டும்போது எனக்கு அப்பா, என்னை காப்பாற்றும் போது அவன் தேவதைனா பொம்பளை இருக்கணும்னு யார் சொந்த? ஆண் தேவதை இல்லையா என்ன? தேவதைன்னாக்கா பொம்பளை தான், ஆம்பளை கிடையாதா? நீ ஒரு ஆண் தேவதை சொல்லக்கூடாதா? யாருன்னா சொல்லி கொடுத்தா அதே தான் சொல்லுவேன். நீ யார் கேட்ட? என் மனைவி என்னை ஏமாற்ற மாட்டாள், முரண்பட்டுட்டேன். என் கணவன் என்னை ஏமாற்ற மாட்டான், முரண்பட்டுட்டேன். வாழ்க்கை என்னை ஏமாற்றாது, முரண்பட்டுட்டேன். கடவுள் என்னை காப்பாற்றுவான், ஏமாந்துட்டேன், முரண்பட்டுட்டேன். காப்பாற்றிட்டே வேலை எந்த பூகம்பத்தை தருவான் அவன். சாவே மாட்டான்னு நீ நினைக்கிற பேர், அதான் முரண்பாடு. நாளைக்கு நிஜமானதுன்னு நினைக்கிற எப்பேற்பட்டால் நீ. ஜாதி இல்லைன்ட்டா ஜாதி என்ன பண்ணலாம்? நீங்கள் துச்சமாக்கிடலாம். ஏழ்மை இல்லைன்ட்டேன்னா ஏழ்மையை துச்சமாக்கிடலாம். முட்டாள்தானே என்கிட்ட இல்லைன்னா முட்டாள்தானத்தை துச்சமாக்கிடலாம். நான் வாழ வந்துக்கிறேன்னு எனக்கு ஆயிடுச்சேன்னா அதுங்க பற்றி நான் அக்கறை எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ ரொம்ப தெளிந்த மனிதன் எப்படி இருப்பான்னா, அத்தவன் பாறைக்கு முரண்பாடாக தான் இருப்பான். ஞானம்னா என்ன? ஞானம்னா என்னையா? முரண்பாட்டுக்கு மொத்த வடிவமாக நீ மாறிடணும். அப்போ தான் அது பேர் என்ன? நான் ஒரு உயர்ந்த ஞானம் பெற்ற ஒரு மனிதன், எனக்கு கடவுள் தெரியும். உனக்கிட்ட முரண்பாடுறதுக்கு காரணம் என்கிட்ட எந்த முரண்பாடும் இல்லை. ஏன்? மனம் மாறும். மனம்னாவும் மாறுவது மனம், தேறுவது குணம். தெரியாத சிறுவனா நீ அப்படின்னு என்னை பார்த்து எங்கள் அக்கா கேட்டாங்க. அதனால் என்ன புரிஞ்சிச்சின்னா மனம்னா தான் ஆவான். முரண்பாடு என்பது அறியாமையின் வெளிப்பாடு. இந்த படைப்புகள் அனைத்தும் பலதரப்பட்டதாக பல வகைகளில் பலவிதமாக வாழ்க்கை முறையை கொண்டாட வந்துள்ளன. எல்லாம் வாழும் உரிமை பெற்றுள்ளது. எனக்கு விருப்பத்தேர்வு இருப்பதினால் நான் என் விருப்பத்தில் என்னை எப்படியும் மாற்றிக்கொள்ளும் உரிமையோடு இருக்கிறேன் என்று புரிந்து கொண்ட ஒரு மனிதனை மற்றவர்கள் முரண்பட்டவனாகவே பார்ப்பார்கள். இருக்கட்டும், உனக்குள் முரண்பாடு. என்கிட்ட முரண்படவே வேணாம். என்கிட்ட நான் உனக்கு ஒன்று விஷயம் சொல்லித்தரேன். என்கிட்ட நீ முரண்பட்டா நஷ்டம் உனக்கு, எனக்கு இல்லை. என்கிட்ட முரண்பட்ட நான் சொல்கிறது சத்தியம். நீ இப்படி இருன்னு உனக்கு சொன்னால் நீ கம்முன்னு கேட்டுக்கணும். மாறினாவோ முரண்பட்டாவோ உனக்கு தான் நஷ்டமே தவிர எனக்கு என்ன இல்லை. ஏன்னா என்கிட்டேருந்து சொல்லப்படுற வார்த்தை உன் நன்மை கருதி மட்டும்தான். எனக்கு என்ன இல்லை. இப்போவும் சொல்கிறேன், சாப்பாடு உன் இஷ்டம், ட்ரெஸ்ஸும் இஷ்டம், மொழியும் இஷ்டம். எதிராளி புரியுற மாதிரி பேசு, அதான் முக்கியம். வணக்கம். உன் சமையலறையில் பாட்டு கேட்டீங்களா? உப்பா சர்க்கரையா? உப்புக்கும் சர்க்கரைக்கும் எதனா முரண்பாடுக்குதே? உப்புக்கும் சர்க்கரைக்கும் முரண்பாடு இருக்குதா? இல்லை, இருக்கு. ஏன்? ஓ, இது இனிப்பாக இருக்குது, அது துவர்ப்பாக இருக்குது. காஃபியில் யாருன்னா உப்பு போட்டு காசுவாங்க? உப்பு போட்டு போடுவாங்க, சர்க்கரை போடுவோம். இப்போ சமையல் உப்பா சர்க்கரை என்கிட்ட என்னன்னு சொல்லுவீங்க? சரளா கேட்போம், உன் சமையலறையில் உப்பு இல்லையா? அப்போ நான்
உங்கள் சமையல் அறையில் இல்லை, நான் உப்பா சர்க்கரையான்னு கேட்குறேன். அது எவ்வளோ பெரிய முரண்பாடு. ஒருத்தரை கேட்டால் சர்க்கரைன்றாங்க, இன்னொருத்தரை கேட்டால் என்ன சொல்கிறாரு, உப்புன்றாரு. இப்போ நான் உப்பா சர்க்கரையா? தலைப்பு முரண்பாடு. தலைப்புன்னா இப்போ பெரிய குழப்பங்குதா இல்லையா? குழப்பமே இல்லை. குழப்பமா இல்லையாங்க? காஃபிக்கு சர்க்கரை அப்படி தானே. உப்பு தூக்கலாக போட்டு சாப்பிடுங்க யாருன்னா உண்டா? நிறைய உப்பு. உப்பு இல்லாத பண்டம் குப்பையில், உப்பு போட்ட பண்டம் உப்பு அளவு உப்பு மட்டுமே போட்டு செஞ்சா உப்புமா ரவை மாதிரி போட்டு சர்க்கரையை உப்பை போட்டு கலர்னா எப்படி இருக்கா? ஐயோ, சொல்லும் போதே கஷ்டமாக இருக்குது. ஐயோ என்ன இது உப்புமா? நான் உப்பையே போய் கலப்பீங்க. 4 கடுகு வெங்காயம் போட்டு உப்பு 1/2 கிலோ போட்டு என்ன சொல்கிறது, ரவையை 2 ஸ்பூன் போட்டு கலக்குனாக்கா அது பேர் நான் உப்புமா தானே? வாயிலே வைக்க முடியல சொல்லுவோம் தானே. சர்க்கரை போட்டு என் முன்னாடிக்கு எவ்வளோ சொல்லி முடியாதுன்னு ஆகிட்டு சர்க்கரையே போடாத ஒரு காப்பி குடிக்கிற அளவுக்கு வந்துட்டேன் நான். சர்க்கரையே வேணாம். காரணம் என்னன்னாக்கா மலேசியாவில் ஒருத்தருக்குறாங்க பிரேமான்ட்டு, அண்ணா நீங்கள் சர்க்கரை சாப்பிடாதீங்க 6 மாதம் நீங்கள் இலையில்னா என்ன கேளுங்கண்ணா. அதனால் எப்போனா சர்க்கரை போட்டால் கூட பிரேமாவுக்கு மானசீகமாக சாரி கேட்டு தான் சாப்பிட்றது. முரண்பாடு அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா என்ன? ஐயோ, இப்போ தானே பாட்டெலாம் பாடி முரண்பாடுன்னா என்ன சொன்னேன், ஒன்றும் புரியலையா? முரண்பாடுன்னா என்ன? மேப் பார்க்க தெரியாமல் ஒருத்தர் ஃபோன் எடுத்து வண்டியில் வச்சுட்டாங்க, ஏரோ மார்க்கு போட்டுக்குது, இப்படி பன் போயின்னுக்குறாங்க. ஏன்னா அதில் நார்த்து சவுத்து இருக்குது இல்லை, அது திரும்பலை. ஆண்ட்ராய்டில் இப்படி ஒரு சுற்றி இப்படி ஒரு சுற்றி இப்படி ஒன்றா சுற்றி வச்சா தான் அது என்ன ஒன்றா கரெக்டாக காட்டும். இல்லைனா வடக்கு தெருக்கு என்ன பண்ணாது? இந்த மாதிரி பிரச்சனை வந்துக்குதா உங்களுக்கு? எப்படின்னா வந்துக்குது. இப்போ போயின்னுக்குறீங்க, ஊரே வரல. முரண்பாடாக இல்லையா? அப்போ கிழக்கு பக்கம் போகிறதுக்கு மேற்கு பக்கம் போயிட்டீங்கன்னா முரண்பாடு. கிழக்கு பக்கத்துக்கு மேற்கு பக்கம் போனீங்கன்னா, வடக்கு தெற்கு பக்கம் போனீங்கன்னா சைடுபாடு, அதுவும் முரண்பாடு தான். ஓ, கிழக்கு பக்கம் போகிறதுக்கு பதில் மேற்கு வடக்கு தெற்கு இல்லை வேறு எதனா பக்கம் போனால் முரண்பாடு தான். வேறு எதனா செஞ்சாவே முரண்பாடு தான். செய்ய வேண்டியதே செய்யாமல் வேறு என்ன செஞ்சாலும் என்ன தான்? நீங்கள் எதுவுமே முரண்பாடாக செஞ்சுக்கிறீங்களா? உங்களை யாருன்னா எதனா முரண்பாடாக செஞ்சுக்கிறீங்களா? இவ்வளோ ஈஸியாக முடிச்சிட்ட கதையே. உனக்கு தான் எல்லாம் முரண்பாடு, எல்லாருக்குமா அப்படியே? அப்படிதானே சொல்லணும். எனக்கு சாமி எனக்கு ஃபுல்லாக முரண்பாடியா? எல்லாம் ஒத்துப்பாங்களா எல்லாம் முரண்பாடாகிறீங்கன்னு? முரண்பாடு. ஒவ்வொரு மனிதனும் முரண்பாட்டின் மொத்த உருவமே மனுஷன்தான். முரண்பாடு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அது நான் தான் சொல்லணும். யார்? உண்மையிலே ஒரு மனுஷன் கொஞ்சம் அறிவுபூர்வமாக சிந்திக்கிறான்னா, யாருன்னா முரண்பாடு என்னன்னு எனக்கு புரியலைங்கன்னு கேட்டால் என்னை பாருங்க. யாரை பாருங்க? என்னை பாருங்க. என்னை பார்த்தா என்ன தெரியும் உங்களுக்கு? முரண்பாடுன்னு புரியும். தலையெத்துப்போம். சிங்கத்துக்கு பிடரி அழகு, சிங்கத்துக்கு பிடரி அழகு. மயிலுக்கு அங்கே ஆண் மயிலுக்கு மேலே கொண்டையில் இந்த கிரீடம் மாதிரி ஒன்று இருக்கும், அழகு. சேவலுக்கு தலையில் தாடி சிவப்பெல்லாம் இருக்கும். வான்கோழிக்கு அப்படியே கொழுப்பு மாதிரி நிறைய தலை மட்டும். மனுஷனை மட்டும் பாருங்கள் எப்படி இருக்கும். ஒரு தலை ஒரு மாதிரி இருக்கும். தலை எப்படி இருக்கிறது பற்றி கிடையாது. தலையில் இருக்கிற முடி என்ன பண்ணி வச்சுருப்பான்? ஃபுல்லாக கட் பண்ணி இது மட்டும் இது போய் ஜோடி போட்டிருப்பான், இல்லை என்ன மாதிரி வச்சு கொண்டை போட்டிருப்பான். ஃபுல்லாக ஓப்பனாகவே விட்டு அப்படியே ஸ்டைலாக போயின்னு இருப்பான். மீசை மட்டும் வச்சு மீதியெல்லாம் சேவ் பண்ணிட்டுருப்பான். எவனா ஒழுங்காக இருப்பான்னு நினைக்கிற? இதில் வர என்ன சொல்லுவான்னா, ஃபுல்லாக வச்சுட்டு நீ ஒழுக்கமாகறான்னுவான். வச்சிட்டவன் மிலிட்ரியில் சேர்ந்தவனே எல்லாத்தையும் வச்சுட்டு மீசை மட்டும் வச்சுக்கலான்னுவான். தாடி வச்சுருந்தா சரி கிடையாதுவான். பஞ்சாப் வச்சுருந்தா தப்பு இல்லைன்னுவான். நாங்கள் ஆர்டர் வாங்கிக்கிறோம், நாங்கள் தலப்பா கட்டிலாம் ஹெல்மெட்டு போட மாட்டோன்னுவான் ஒருத்தன். ஊரை சுற்றி எப்படி தாங்கிறானுங்க. தலையை மட்டும் பாரு, எல்லா தலையும், வேறு எல்லாம் பார்க்காதுங்க.
உனக்கு முரண்பாடு புரியும். கோடு வச்சுன்னு ஒத்தி அழகாக கோடு வகிடு எடுத்து வாரிடான்னுவா, ஒத்து சைடு கோடு வாரிருப்பா, முன்னாடி கர்லிங் விட்டுரு நெத்தியிலே சுருண்டு அப்படின்னுப்பா. அவள் கண்ணச்செல்லாம் ஊதுனாலாம் நமக்கு தெரியாது. அது ஏன் அப்படி விட்டுக்கிறான்னு கேட்டால் அப்படின்னுவா. உஷாராகிறவன் புரிஞ்சவன் புத்திசாலின்ற மாதிரி. எதுக்கு முடி விட்டுக்கிறாங்கன்னு நினச்சிக்கிறீங்க? புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இப்போ புரியலனா தப்பு கிடையாது. அதெல்லாம் எல்லாருக்கும் கிடையாது. அடல்ட்ஸ் ஒன்லி மேட்ரு அடல்ட்ஸு தான் புரியும். புரியுது? முடி ஏன் விட்டுக்கிறாங்க புரியுதா? இப்போ தலை மட்டும் பார்த்தா என்ன புரியுது நமக்கு? இதுக்கப்புறமாவும் உனக்கு முரண்பாடு புரியலன்னா நான் என்ன பண்ண முடியும்? முரண்பாடா இல்லையா? அதுக்கெல்லாம் எப்படி இது? நீ எப்படிங்கிற? எல்லா சிங்கமும் ஒரே மாதிரி கர்ஜிக்கும். நீ அமெரிக்காவுக்கு போ, லண்டனுக்கு போ, சிங்கப்பூர் போ, மலேசியா போ, நான் போகாத சில நாட்டுக்கு நீ போ, தாய்லாந்துக்கு போ, எல்லா சிங்கமும் எப்படி கத்தான்? ஒரே மாதிரி தான் கத்தும். தலையில் இருக்கிற வாயை வச்சுங்கிற நீ எப்படி கத்துவ? வாட் ஹேப்பன்? வை டு யூ வாண்ட்? வேர் இஸ் ஃப்ரம் யூ? எங்கே அவரட சாமி செப்பண்டி வாய் எல்லாருக்கும் ஒன்றா தான் இருக்குது. சத்தம் எப்படி எழுப்புறான்? ஆனால் சிங்கம், புலி, மயில், எலி, மற்ற விலங்குலாம் எந்த நாட்டுக்கு போனாலும் ஒரே மாதிரி தான் கத்தும். இவன் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி கத்துவான். அப்படி தானே? வெள்ளைக்காரனா வாயை கச்சிப்பான். வாட்ஸ் ஹேப்பன் டு யூ? வாய் திறக்க வேண்டிய வேலையே கிடையாது. இங்கிலீஷ் தெரியணும்னா நீ ஒன்று தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு பல்லு கட்சின்னு பேச கற்றுக்கணும். ஏன்னா தெரிஞ்சேன்னா சில்லுன்னு உள்ளே போடும். அதனால் அந்த மொழியை பற்றி தான் இருக்கான். நம்ம காரகரமாக சாப்பிட்டுக்கிறோமா, வாயை திறந்து வாயை பொழந்து பொழுது தான் விடுவோம். அம்மா அப்பா கோணம் அஷ்டகோணில் போய் வரும். அவன் மம்மி டேடி ஏன் வாயை திறந்தால் குளிர் போயிடும். அவன் என்ன சொல்ல மாட்டான் அம்மான்னு. ஓ அம்மா கூப்பிட்டா காணாமல் போயிடுவான். அவன் நாக்கெல்லாம் வரைச்சின்னு போயிடும். முரண்பாடா இல்லையா? முரண்பாடா இல்லையா? தான் இல்லையா? முரண்பாடு தானா? முடிவுக்கு வந்துட்டீங்களா? சைவம் சாப்பிட்றவனுக்கு அசைவம் சாப்பிட்றவன் முரண்பாடானுவேன். அசைவம் சாப்பிட்றவனுக்கு சைவம் முரண்பாடுன்னு சொல்லுவீங்க? எவனா அசைவம் சாப்பிட்றவன் சைவம் சாப்பிட்றவங்கலாம் முட்டாள்னு சொல்லுவான். பேசி எங்கன்னா பார்த்துக்கிறீங்க? எங்கன்னா புக்கை எழுதி வச்சுக்கிறாங்க. 6% தான் அவனுங்க மொத்தத்துலேயே. அந்த 6% ஈஸியாக முட்டாள்னு சொல்ல முடியுமா? முடியாதா? 94 பேர் இருக்கிறான் ஏன் கறி சாப்பிட்றவன், 6 பேர் இருக்கிறான் கறி சாப்பிடாதவன். 6 பேர் தான். அதுலேயும் அதிகமாகிறவன் இந்தியாவில் தான் இருக்கிறான். அந்த 6 பேர்லேயும் வேறு நாட்டிலலாம் தேனா தான் கிடைக்கும். சைவ ஹோட்டலெல்லாம் கிடையாது. நீ வெளிநாட்டுக்கெல்லாம் போனேன்னாக்கா நீ ஏன் சைவ கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கலாமே தவிர சைவ ஹோட்டல் கிடையாது. இங்கே சைவ ஹோட்டல் பேருங்கெல்லாம் இருக்குது. உடுப்பி பூவா பியூர் வெஜிடேரியன். சரி உடுப்பி வேற, பவனு பவனு உடுப்பி வேற. பேரை சொல்ல நான். பவன் அப்படின்னு வச்சா அது வந்து சைவம், உடுப்பி அப்படின்னு வச்சா அது சைவம். அந்த மாதிரி விலாஸ் வேற, செட்டிநாடு வச்சா விலாஸ் கூட முனியாண்டி விலாஸ். நீங்கள் ஏன் வைப்பீங்க? நானும் வச்சுக்கணும் கூப்பிட்டு வச்சுக்கணும். என்னவோ இப்போது முரண்பாடு. 94 பேர் 6 பேர் என்னவே சொல்லல. ஆக்சுவலாக நம்மளாம் சேர்ந்து கத்துறா என்ன ஆவானுங்க அவனுங்க? கறி சாப்பிட்றவங்களாம் சேர்ந்து உங்களை மாதிரி முட்டாளுங்களடா சொம்மனா போட்டுக்கிறீங்க. கமாண்டு ஒருத்தனும் சைவம் சாப்பிட்றது தான் சரின்னு போட்டவனுக்கு கீழே ஒரு 1,00,000 கமாண்டு இறங்கினா என்ன ஆகும் அவன் கதை? அறிவில்லா இன்னும் கூட பீ சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுக்கிறானுங்க. பீ தாண்டா செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானுங்க? சொன்னோம் நம்ம மரியாதை குறைய நத்து கூடாது. பரவாயில்ல போனால் போது ஏன் நம்ம அதில் என்ன வச்சுங்கிறான்? இன்னும் பிரியாணி சாப்பிட்டாலும் தயிர் சேர்ந்து ஒரு வெங்காயத்தை போட்டு என்ன பண்ணிட்டான்? முரண்பாடே கிடையாது. தயிர் வாங்க தயிர் என்ன பண்ணுங்க? நாங்கள் மாட்டுக்கறியோ இல்லை ஆட்டுக்கறியோ இல்லை கோழிக்கறியோ இல்லை பன்னிக்கறியோ இல்லை குதிரை கறியோ கழுது கறியோ எந்த பிரியாணி பண்ணாலும் கூட என்ன பண்ணுவான்? ரைத்தான்னு ஒரு பேரை வச்சு என்ன பண்ணுவான்? தயிர் ராசொன்னும் ரைத்தா வெங்காயத்தை வெட்டி அதில் ஊற விட்டு கவிதானே கொஞ்சம் லெமன் பூஞ்சி ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டு கொஞ்சம் வெள்ளரிக்காயும் போட்டு டிசைனாக கருவேப்பிலை செய்வனை விட்டோமா என்ன?
குழம்பு மீன் குழம்புல என்ன போட்டான்? கொத்தமல்லி பத்தலன்னு குத்துரண்டி கும்மாங்குத்து. இது யார் தான் எழுதுவான்? எவனா சைஸ் சாப்பிட்றவனுக்கு கருவாடு வைக்கலன்னு கோவப்படுவான். தயிர் சோறில் கருவாடே வச்சுக்கூடாது, ஏன்? வெண்குஷ்டம் வந்துடும்னுவான். ஏன்? அதெல்லாம் அவன் உஷாராகிறான். நம்ம எப்படிங்கிறான்? நமக்கு உஷாரே இல்லை. என்ன பண்ணுங்கிறான்? கொஞ்சம் கூட மானம் சூடு சோறுன்னு இல்லாமல் கருவேப்பிலை எடுத்து போடுறோம், கொத்தமல்லி எடுத்து போடுறோம், வெங்காயம் எடுத்து போடுறோம். உருக்கறியை இது கிரில் பண்ணி சாப்பிட்லாமா இல்லையா? சாப்பிட்லாமா இல்லையா? என்ன பண்ணல நம்ம? பூண்டு போடலாம் நம்ம, ஏன்? அவங்கெல்லாம் பூண்டு சாப்பிட மாட்டாங்க, வெங்காயம் அவங்க சாப்பிட மாட்டாங்க. அப்போ வெங்காயம் பூண்டுன்னா நம்ம கணக்கு, நம்ம சொந்தக்காரங்க இதுதானே. அவங்கள மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்? வெளிநாட்டுலாம் அப்படி தான். பூண்டு நம்ம சொந்தக்காரங்கிட்ட இருந்தாலும் பூண்டு போட்டு கார்லிக் போட்டு கார்லிக் நான்லாம் செஞ்சு. ஆனால் மைதா யாருக்கே? கோதுமை யாருக்கே? காமனாகுதே. அப்போ பிரச்சனை சைவம் சாப்பிட்றவங்ககிட்ட அசைவம் சாப்பிட்றவங்ககிட்ட வராது. இந்த பிரச்சனை முரண்பாடெலாம் யார்கிட்ட தான் வரான்? இப்போ அவன் முரண்பாடானவனா நான் முரண்பாடானவனா? நான் முரண்பாடா அவன் முரண்பாடானவனா? யாரை தப்பு சொல்கிறான்? 6 பேர் யாரை தப்பு சொல்கிறான்? 94 பேர் யாருமே தப்பாவே ஏன் சொல்ல மாட்டோம்? யார் உயர்ந்த உள்ள இதில்? பரவாயில்ல, வீட்டுக்கு ஒருத்தர் வந்தார், இவர் சாப்பிட மாட்டார், 2 இட்லி மட்டும் கொடுக்குறது யார் சொல்ல முடியும்? சரி, இவர் அசைவம் சாப்பிட்றவன்ட்டு பிரியாணி செஞ்சு போடுவாங்க, அட்லீஸ்ட் ஒரு கருவன்னா வைக்கலாம், வைப்பாங்க, ஒரு கருடு சுட்டு வைக்கலாம், வைப்பாங்க. ஏன் நம்ம கேட்போம்? ஒன்று ஒரு நாய்க்கர் வீட்டில், செட்டியார் வீட்டில், மூலையார் வீட்டுக்கு போனால் மாட்டுக்கறி கேட்போம் நம்ம, ஏன் கேட்க மாட்டான்? நமக்கு தெரிஞ்சு போனக்கு அது அவனுக்கு அவ்வளோ தூரம் வக்கத்து போகணுன்னு அவங்களால என்ன பண்ண முடியாது, மாட்டுக்கறிலாம் சாப்பிட முடியாது. அப்படி பார்ப்போம், உயர்ந்தவங்களாக பார்ப்போம். அது உங்ககிட்ட தான் இருக்கிற முரண்பாடு. அங்கே ஒரு முரண்பாடு இருக்குது, இங்கே ஒரு முரண்பாடு இருக்குது. ஏன் நான் கேட்கல? இப்போ என்கிட்ட முரண்பாடா அவங்ககிட்ட முரண்பாடா? டேய், உங்கள் வீட்டுக்கு வந்தால் பிரியாணி மாட்டுக்கறி பிரியாணி போடுவியா? அப்போ தான் நான் வீட்டுக்கு வருவேன் சொன்னோமா? ஏன் சொல்லலை? அவர் நாய்க்கறி அவர் செய்ய மாட்டேன்னு ஒரு பெருமையாக வர சொல்லுங்கிறான். அவரும் வர என்ன சொன்னேன், நாங்கள் எங்கள் வீட்டில் பீஃப் சாப்பிடுங்களா? நான் சாப்பிடுவேன், என் பொண்ணாடி செய்ய மாட்டேன், நீ செஞ்சே தானுவா என்னை இங்கே வந்து ஒருத்தன் சொன்னான். அடங்க, நான் செஞ்சிருந்தேன் தருது எனக்கு வேலையா? ஒரு ரோட்லலாம் விற்றுங்குது, போய் வாங்கி சாப்பிட்றான்னு. அது நல்லா இருக்காது இல்லை? என்கிட்டயே பொண்டாட்டி வீடு செய்ய சொல்லு, புள்ள பொருள் என்ன பண்ணுறது? பொண்டாட்டி வீடு நீ செய்ய சொல்லு, இல்லை என்ன செய்ய சொல்லு. இது ரெண்டுமே விட்டுட்டு புதுசாக 3வது வழி சொல்கிறேன்ற போகிற போக்கில் பேசிட்டா கம்முன்னு ஆகிடும். நிறுத்தி கேட்டிங்கன்னா வேறு மாதிரி ஆகிடும். முரண்பாடா இல்லையா? ஒட்டுமொத்த சமூகமும் எப்படி தாங்குது? இப்போ ஃபார்முலா சட்டை போடுறது வேறு இடத்துல, ஆஃபீஸ் பண்ண எப்படி போனா சட்டை போடுறதுன்றது ஒன்று போயிடுச்சு. இப்போது சட்டையே எங்கத்தில் எப்படி போடுறீங்கன்னு வருகுது. ஆமாவா இல்லையா? உலக தமிழர் பொருளாதார மாநாடு, உலக தமிழர் பொருளாதாரம், ஒருத்தன் கூட வேஷ்டி சட்டை போடவே இல்லை. எல்லாம் டையை கட்டி கோட்டை போட்டு நீலக்கலர் கோட்டை போட்டு யூனிஃபார்மாக அவன் நின்று பேசிங்கிறானுங்க. தமிழர்கள்லாம் கோட்டு போட்டுருந்தாங்களா? தமிழ்நாட்டில் கோட்டு போட்டு தெரிய முடியும்? ஏன் போட்டு நிற்கிறானுங்களே? இப்போ உலக தமிழர் ஆகிட்டு தான் என்ன ஆகிட்டானுங்க? தமிழ்நாட்டை தான் கோட்டு போட முடியுது. ஆனால் உலக தமிழ் என்ன பண்ணுவாங்க? நீ எங்கேருந்துடா போன? நான் தமிழ்நாட்டில் தான் போனேன். நீ ஏன்டா போட்ட? உலக தமிழர் இல்லை. வெளிவா முரண்பாடு உள்ளவா? பிரச்சனை வெளியவா உள்ளவா? எங்கே முரண்பாடு? இப்போ சுற்றி பார்த்தியே, புலி சிங்கம் கரடியெல்லாம் கரெக்டாகுது, நீ கரெக்டாக இல்லைன்னு சொன்னியே. மனுஷனால் விதவிதமாக சத்தம் எழுப்ப முடியும்னு புரிஞ்சிச்சேன்னா முரண்பாடா? மனுஷனால் மயிரை எப்படின்னா வெட்டிக்க முடியும்னா முரண்பாடா? உப்புக்குரிய மரியாதை உப்புக்கு, சர்க்கரைக்குரிய மரியாதை சர்க்கரைக்குன்னு புரிஞ்சால் முரண்பாடா? இப்போ பிரச்சனை எங்கே? புரிஞ்சுக்கிறது தான். முரண்பாடு எங்கே? கத்திக்கு எதனா முரண்பாடு இருக்குதா? வெட்ட பொருளை பொத்து இருக்குது. கொலைக்கார கையில் இருக்கிற கத்தி வேறு, குடும்பஸ்திகள் இருக்கிற கத்தி வேறு. சமயத்தில் குடும்பத்தில் இருக்கிற கத்தி என்ன பண்ணுவா? உங்ககிட்ட உன்னாண்டு கூட இறக்கிடுவா. நான் தான் ரொம்ப சொல்கிறேன், ரொம்ப மோசமான ஒரு இடம் கிச்சன். அங்கே போக மட்டும் நீ போகக்கூடாது ஆம்பளை. ஏன்? அது பெண்கள் விளையாடுற இடம், பெண்கள் விளையாடுற இடம். ஒரு நாள் எட்டி பார்த்துட்டு வச்சுக்க, ஸ்டவ் வேறு மாதிரி இருக்கும், அது மாவில் குளிச்சிருக்கும். புரியுதா? அது எப்படி மாவில் குளிச்சிருக்கும், காப்பியில் குளிச்சிருக்கும்,
அது அது வந்து போனேன்னா ஒன்று ஒப்பர் வச்சு ஆடோண்டே என்னை பாடுற எப்படி வச்சுக்கிறான் உன்ன மாதிரியே உன்ன ஒன்றுத்துக்கும் மதியத்தில் அபித்தான்டா எதை ஒன்றா போட்டு எடுத்துன்னு போகிறத தவிர என்ன பண்ணவே இல்லை. அந்த எண்ணெய் தெரிச்சிருக்கோம், மாவு தெரிச்சிருக்கோம், காப்பி ஊற்றிருக்கோம், எல்லாம் சேர்த்து சிரித்து வச்சுருக்கோம். என்னடி இப்படி இருக்குதுன்னு சொன்னால் வெள்ளிக்காம தாங்க சுத்தம் பண்ணோம். ஆனால் அவன் மட்டும் எப்படிங்கிறா தெரியாது. சில பேர் வெள்ளிக்காம மட்டுமே குளிப்பாங்க. எது டெய்லியும் குளிச்சின்னு சில பேர் சொல்லிட்டாங்க 1 to 1 நாள் குளிப்பேன் பாருன்னு. எது குளிக்கிறனே தெரியாமல் குளிச்சுங்கிறாங்க நிறைய பேர் டெய்லியும். ஒரு சில பேர் தான் காலைல ஒரு வாட்டி, மதியானம் ஒரு வாட்டி, சாயந்தரம் ஒரு வாட்டி குளிப்பான். ஏன்னா டேப் தந்தால் தண்ணி வரும் அவனுக்கு. அப்படித்தானே நம்மால் சொல்லிட்டான் இப்படி தொடி குளிக்காதையா. தண்ணி இல்லாத ஊரில் போந்தவன்னா சொல்லுவான் தண்ணிக்குள்ள ஊருக்கு என்ன பண்ணுக்குது. அதான் சொல்கிறேன். நான் சிக்காகோவிலேருந்து ஜிப்பை இழுத்து போடணுன்னு நீ என்ன பண்ணிட்ட? தமிழ்நாட்டில் உட்காந்துனே ஜிப்பை ஈத்து போட்டது தப்பு யாருது? புரியல. இப்போ முரண்பாடு வெளியவா உள்ளவா? சுற்றியோ எல்லாம் ஒன்று சொல்லுங்கிறாங்க. இப்போ என்னை ஒருத்தன் கேட்டானே என் சமரையில் உப்பா சர்க்கரைனா 2 தான் சொல்லுவியா? சொல்லணுமா சொல்லக்கூடாதா? உப்பு சர்க்கரை மட்டும் சமயத்தில் பெருங்காயம் கூட தான் சொல்லணுமா இல்லையா? நீ 2ஆனவனா? 2 மட்டும் சொல்கிற. நல்லது கெட்டது மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? நல்லது கெட்டது, ரொம்ப நல்லது, ரொம்ப கெட்டது, கெட்டதுலேயே கெட்டது, மோசமான கெட்டது இருக்குதா இல்லையா? ஐயோ இவன்னா பரவாயில்ல, இவன் ரொம்ப மோசமானவோ கேள்விப்பட்டேன். எல்லாம் கெட்டவங்கண்ணா. இப்போ திருட அப்படி சொல்கிறாங்களா என்ன? அவன் சும்மாப்பா பிட் பாக்கெட்டு கேஸு அவங்களாம் திருடுனா அப்படி. ஐயோ அவன் மோசக்காரன் லட்சக்கணக்கில் கொள்ளடிப்பான். பேங்க் கொள்ளடிக்கிறவன் அவன் ஸ்கேமர், பெரிய அளவுக்கு சூழ்ச்சியெல்லாம் பண்ணி சம்பாதிப்பான். எல்லாத்துக்கும் ஒரே ரேஞ்சா? 6 மாதத்துக்கு போய் வரவன், 3 மாதத்துக்கு போய் வருவன், வருஷத்துக்கு போயிடுவேன், போனால் வெளியே வர முடியாதவன். அப்படி தானே? ஒரே திருட்டா கிடையாது. நல்லவன் ரொம்ப நல்லவன், ரொம்ப நல்லவன், கெட்டதே தெரியாத நல்லவன், முட்டாளான நல்லவன், அப்படி தானே? ஏமாலியான நல்லவன்ல நிறைய டைப்புக்கிறானுங்க. ஒரே நல்லவங்கிறான். யாரும் ஏமாற்றவனாங்க, நானும் ஏமாந்துருவேன்ற நல்லவன். அப்படித்தானே? கொஞ்சம் ஏமாத்தினா தான் ஏமாறுவேன்ற நல்லவன். வாலண்டியராக போய் உதவி செஞ்சு நல்லவன். அப்படித்தானே? ஆமாம், கொஸ்டின் ஆன்சர்லாம் நானே எழுதிடுவேன், மார்க் மட்டும் நீ வாங்கி வந்தா அப்படின்ற நல்லவன். காப்பி அடி மட்டும் ஒரு நல்லவன், எழுதிய குத்துற நல்லவன். பரீட்சைக்கு இப்போ இது ஐடி கார்டே மாற்றி ஒட்டி எடுத்து போய் எழுதிட்டு வர நல்லவன். அவங்களாம் நல்லவங்களாம் இல்லையா? எனக்காக ஒருத்தர் போய் எக்ஸாம் எழுதிட்டு வர்றாரு, அவர் நல்லவரா இல்லையா எனக்கு? ஆனால் அந்த சமூகம் அவரை திருடனால நமக்கு யார் அவர்? இப்போ முரண்பாடு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா முரண்பாடாக ஆக்கிறதுக்கான விஷயம் சுற்றி இருக்குது. அப்படி தானே? அப்படி தான். இதெல்லாம் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இதெல்லாம் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? ஊரில் எல்லோரும் சைவம் தான் சாப்பிட்ணுமா அசைவம் சாப்பிட்ணுமா? எவனா நீங்கள் தனியாக கூப்பிட்டு கேளுங்களேன். பர்சனலாக எவனோ ஒரு புறம்போக்கு நாய் ஒருத்தன் ஏதோ புரிஞ்சுட்டு ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கின்னு ஏதோ ஒரு கலர் ட்ரெஸ்ஸு வெள்ளைன்னு சொல்லிட்டா கண்டுபிடிச்சிருவானுங்க நம்மளை தான் சொல்கிறான்ட்டு. ஏதோ ஒரு கலர் ட்ரெஸ்ஸு, வெள்ளையும் கலர் தானே, இப்போ நம்மள இல்லைன்னு நினச்சிப்பான். அதுக்காக தெளிவாக சொல்லணும், டே வெள்ளையை போட்டோட நீ என்ன தான் ஒரு கலர் ட்ரெஸ் போட்டுனுக்கிற அதை சொல்லணும். அப்போ தான் உன்னையும் சொல்கிறேன்னு அர்த்தம். இல்லைன்னா நம்மள இல்லைடா நினச்சிப்பான். உட்காந்து ஒருத்தன் பேசுகிறான் என்னான்ட்டு. சைவம் மாதிரி ஒரு உணர்ந்தமான சாப்பாடு இல்லை, அதான் சரிண்ணா. அப்போ அசைவம் சாப்பிட்றதெல்லாம் தப்பான்னு கேட்டால் ஆமான்னுவான், சொல்லுவான். ஏன் சொல்ல மாட்டான்? பர்சனலாக நடிகர் வந்து அவ்வளோ சொல்லுங்கிறான். தனியாக கூப்பிட்டுடே பிரியாணி தப்பா ரைட்டா? இப்போது ஒருத்தன் சொல்கிறான் உயிர்களை கொலை பண்ணக்கூடாதுன்னு ஒருத்தன் சொல்கிறான். அப்போ போய் என்ன பண்ணான் அவன்? புக்கு எழுதணுமா? இந்த கோழிக்கறி கடை, ஆட்டுக்கறி கடை, மாட்டுக்கறி கடையிலலாம் போய் நின்று இதெல்லாம் வெட்டாதீங்கன்னு சொல்லணுமா? எங்கே போய் சொல்லணும்? வெட்டுறது தானே போய் சொன்னேன். எனக்கு ஏன் சொல்கிறேன்? நீ அவன் ஒரு பார்த்துட்டு நீ வர செய்வ சாப்பிட்றேன்னு சொன்னுக்கிற. உங்ககிட்ட சொன்னானா? சொன்ன நீ கேட்டியா அவனை? எப்படி நீ திடீர்னு செய்வோமான? இந்த 6 பேரும் எப்படி ஆனவனுங்க தான்? எவனும் சொத்து கவனாண்டு இவனும் சொத்து கவுறான். பேலாமியே அவன் பேண்ட்டு கழுவுனா உனக்கு என்ன பிரச்சனை? ஓ சூத்துனா கவனம் பொழுதுன்னு கழுவுறியா? பேண்டிட்டு கவனமா சும்மா கவனமாயா?
அவன் பேண்டவன், அவனுக்கு பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை, நீ ஏன் கழுவுன? சார் ஊரில் எல்லோரும் சுற்று கழுவினதாங்க, நானும் போய் தான் பண்ணி வந்தேன். இல்லை இப்படிலாம் பேசக்கூடாதுன்னாதீங்க, நீங்கள் வாய் பற்றி எல்லாம் பேசிட்டானுங்க. இப்போ நம்ம என்ன தான் பண்ணான்? ஊரில் இருக்கிறவங்களாம் வாய் பற்றி பேசிட்டானுங்க. ஏன் சைவம் சாப்பிட்டா பீ எப்படி இருக்கும்? சந்தனம் ஜவ்வாது மாதிரி இருக்கும். அப்படித்தானே? நம்ம ஏலக்காய், பட்டை, கிராம்பு எவ்வளோ வாசனை ஆகிட்டு இருக்குதோ அத்தனையும் பிரியாணிக்கு. பேண்டா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? வாசனையாக இருக்கும். நீங்கள் மோந்துருக்க மாட்டீங்க, உங்கள் பிரச்சனை அது. மசாலா ஐட்டத்தில் இல்லை, கொத்தமல்லி கூட வெளியே வந்து வாசனை வரலாம். சமயத்தில் கழுவும்போது கழுவு பட்டுச்சுன்னா தனியாக வாசனை வடிக்கும். உங்களுக்கு தெரியாது, நீங்கள் சோப் போட்டு கழுவிங்கன்னு நினைக்கிறேன். சும்மா கழுவிட்டு ஒரு வாட்டி மோந்து பாருங்கள். இந்த மாதிரிலாம் சொல்லிக் கொடுக்கக்கூடாது தானே? ஏய், சாப்பிட்றது சிந்தாத சாப்பிடுன்னு சொல்லி கொடு, சரி. சரியாக கழுவுன்னு சொல்லி கொடுத்து எந்த விதத்தில் சரி? அது கூட தெரியாமல் இருப்பான்றான். அப்போது எனக்கு இது தெரியும் இது தெரியாதுன்னு யார் முடிவு பண்ணி வச்சுக்கிட்டே? தனியாக கூப்பிட்டு என்கிட்ட பேசிங்கிற நாய், வெள்ளை சட்டை போட்டு கலை சட்டை போட்டு கறி சாப்பிடாதுன்னு சொன்ன ஒரு புறம்பு ஏன் அங்கே போய் சொல்ல? ஏன் சொல்ல? தவிர நீங்கள் கேட்டுக்கிறீங்களா? உங்களுக்கு அறிவுக்குதா? எங்கே போய் சொல்லியிருக்கணும் அவன்? எங்கேயா போய் சொல்லணும்? ஊரில் இவ்வளோ கறி கடை வச்சுக்கலாம் முட்டை பசங்களா? இந்த மயிர் புழுவங்களும் பேசுகிறானுங்களா? இவங்கெல்லாம் கெட்ட கெடி, இவங்கெல்லாம் சாமியார் கடவுள் தெரிஞ்சிச்சா அவனுங்களுக்கு? இது வர ஒத்துன்னு போறிய, நீ எப்படிப்பட்ட கேடு கட்ட முட்டாளே? சொல்ல யாருக்கிட்ட போய் சொல்லிருக்கணும் அவன்? எத்தனை கறிகளை தாண்டி வந்திருப்பான்? எங்கன்னா உட்காந்து அழுத வேண்டியது தானே? இந்த மாதிரி கோழியை வெட்டி தொங்க விட்டுக்கிறீங்களே, இதெல்லாம் நல்லா இருக்குதா, உங்கள் பிள்ளைய வெட்டி தொங்க விடுங்களா, அங்கே போய் கேட்க வேண்டியது தானே? யூடியூப்பில் வந்து பேசிங்கிறான், நீங்களும் என்ன பண்ணுக்கிறீங்க? அது மாதிரி வீடியோ பார்க்கலாமா நீங்கள்? அது எப்படி அவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ண? ஆச்சரியமாகுது எனக்கு. எப்படி ஆச்சு இது? உன் மான சூடு சொன்ன தான் செய்வீங்களா நீங்கள்? அத்தனை 1000 பேர் அதை சாப்பிடாதவனா? அந்த ஒரு காரணத்துக்காகவே அந்த நாயை விட்டு வெளியே வர தேவையில்லையே நீ? எப்படி ஒட்டினுக்கிற? ஏன் ஒட்டினுக்கிற? இன்னும் வேற விஷயம் உனக்கு சொல்லிட்டான். அதை விட என்ன சிறப்பு? சாப்பிட்டா பேடுற ஒரு விஷயத்தை பெருசாக சொல்லுங்கிறான். பேடுறதும் சாப்பிட்றதும் ஒன்று தானே. சாப்பிட்றது எதுக்கு, பேடுறதுக்கு, பேடுறது எதுக்கு, சாப்பிட்றதுக்கு? வேறு வேறையாக இருக்குதா? சாப்பிடாம பேடாமே நீ சாப்பிட முடியுமா? போனமாயிட்டுருப்ப. சாப்பிட்றது பேடுறது ஒரு ரெகுலாரிட்டி. அது எது கிடைக்குதோ அதை சாப்பிட்டேன், எது முடியுதோ அது என்ன பண்ணேன், போயிட்டேன். இதை ஏன் பேசிக்கிறானுங்க ஒருத்தன்? இன்னும் கூட பேசிக்கிறான். 2025 ஆயிடுச்சு, இன்னைக்கும் ஒருத்தன் பேசுகிறான். அதை எப்படி நீ கேட்டுனுக்கிற? எங்கே போய் பேசியிருக்கணும் அவனுங்க? யார்கிட்ட பேசிக்கிறாங்க? இதில் என்ன பிரச்சனை? அப்போ என்ன யார்கிட்ட முரண்பாடு இருக்குது? அப்போ ஒட்டுமொத்த முரண்பாட்டு மூட்டை ஒருத்தன் பேசிக்கிறான். என்ன பண்ணிக்கிறீங்க நீங்கள்? இப்போ ஒருத்தர் சொல்கிறார், எப்படின்னா சாப்பிட்லாம், என்ன வேணா சாப்பிட்லாம், உங்கள் இஷ்டன்றார். இது முரண்பாடா? அது முரண்பாடா? எனக்கு சுதந்திரம் கொடுக்குறவன் சரியா, என்ன இப்படி இருன்னு சொல்கிறவன் சரியா? இப்படி இரு அப்படின்னு சொன்னானே அவனை தான் உனக்கு சரின்னு புரியுதியா? உனக்கு கண்ணக்கோல் வச்சு கண்டுபிடிச்சி உன்னை வந்து ஒரு ஒரு அதில் அடிச்சுட்டு உன்னை லைனில் உண்ணும். அதான் உனக்கு புரியுது. சுதந்திரமாக விட்டால் உன்னால் என்ன பண்ண முடியல, லைனில் போக முடியல. அதனால் என்ன பண்ணுற, 2 பக்கம் ஒரு தடுப்பு சோறு வச்சு என்ன பண்ணுங்க, எங்களை சந்தில் அனுப்புங்க. பிரியா விட்டா இப்படித்தான் கடகடன்னு ஓடி போய் எல்லாருமே என்ன பண்ணுவோம், ஒரே டைமில் கையை நீட்டுவோம். சரியா? அது எங்கே முரண்பாடு? எதனால் முரண்பாடு? மனிதர்களை முட்டாளாகவே வச்சுக்கணும்னு யார் நினைக்கிறது? இல்லை முட்டாளாகவே இருக்கணும்னு யார் நினைக்கிறது? யார் தெளிவாக வேண்டியது? இங்கே யார்கிட்ட முரண்பாடை உருவாக்குறாங்க? நீ ஏன் முரண்பட்ட? உனக்கு எங்கெல்லாம் முரண்பாடு ஏற்பட்டுச்சு? எது உன் பிரச்சனை கேட்டியா? அப்பனா உனக்கு கூப்பிட்டு வச்சு தேவையில்லை அதெல்லாம் சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிடுவான். நீ தேவையில்லாம் தெரிஞ்சுட்டு படிச்சுட்டேன்னுவே. அப்படித்தானே? எத்தனை பேர் 10வது படிச்சுட்டா நீந்துவாங்க? எத்தனை பேருக்கு தெரியும்? சரி, 10வது படித்த எத்தனை பேருக்கு இந்த ரோட்டில் கோடுங்கள்லாம் போட்டுக்கிறாங்களே, விட்டு கோடு, நேராக போட்டு ஜிக்ஸாக் கோடெலாம் போட்டு வச்சுருப்பாங்க, தெரியும்னு நினைக்கிறீங்க? எத்தனை 10வது படித்தவனுக்கு டிராஃபிக் ரூல்ஸு தெரியும்? சொல்லுங்களேன். தெரியும்? என்னத்துக்கு படிச்சிங்க?
ஒரு ரோட்டில் நீங்கள் வண்டி ஓட்டுறதுக்கே தகுதி இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்துக்கிறீங்க, பச்சைன்றீங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு? சரி, லீவ் லெட்டர் எழுதுறதுக்கு ஃபார்மேட் சொல்லி கொடுத்தா அப்படியே தான் எழுதுறீங்க. சொந்தமாக கிரியேட் பண்ணி எழுத தெரியும் உங்களுக்கு? ஐ ஆம் சஃபரிங் ஃபீவர் எல்லோருக்கும் மனப்பாடம் ஆயிடுச்சு. அதனால் போய் டிராஃபிக் போலீஸ்கிட்டே சொல்லிட்டு ஐ ஆம் சஃபரிங் ஃபீவர். அவன் எப்படி வேலைக்கு வந்தானு தெரியல, இங்கிலீஷ் பேசுகிறாருன்னு விட்டான். சரிதானே? நிறைய இங்கிலீஷ் பேசுகிறவங்களாம் சரியாக பேசுகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? என்கிட்ட இங்கிலீஷ் பேசுகிறவங்க கூட பேச மாட்டாங்க. எனக்கு கூந்து கவனிப்பேன், இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், நமக்கு எதுக்கு வம்பு இருந்தாலும் இதெல்லாம் கேட்டுருவோம், என்ன பண்ணுங்க, தமிழ்லேயே பேசி முடிச்சிக்கலாம். ஏன் சண்டைக்கு வந்தால் என்ன பண்ண முடியுது? ஃபர்கெட்டுன்னா என்ன? மறக்கிறது. ஃபார்கெட்டுன்னா மறக்குதுங்க. ஃபார்கெட்டுன்னா ஸ்பெல்லிங் என்ன மாறிச்சா என்ன? நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துட்டேன். ஃபார்கெட்டுன்னா ஒருத்தர் மாரில் ஃபார்கெட்னு எழுதி வச்சுக்கிறாங்க நேற்றுக்க. எதுக்கா இப்போ கூட புரியலையா அவனுக்கு? ஃபார்கெட்னா அடைவதற்கு, ஃபர்கெட்னா ஃபார்கெட்டுன்னா எதனா எழுத்துப்படி எதனா எழுத்து எதனா மாற்றிட்டீங்களா? நல்ல மொழின்னா நல்ல மொழி தானே, ஆராய்ச்சி பண்ணீங்களா என்ன? மொழியை பேசுகிறீங்க, புரிய வைக்கிறீங்க, அவ்வளோதானே. தவிர ஆராய்ச்சி பண்ணால் மொழின்னா இல்லை, போதுமாந்தே இல்லை. ஆனால் புரியுது. ஃபார் சேல், ஃபார்கெட், கிராபிட். ஸ்கிராப்னாக்கா ஒரே ஸ்பெல்லிங் உள்ள ஸ்கிராபுக்கு எவ்வளோ அர்த்தங்க தெரியுமா? ஸ்பெல்லிங் மாற்றலை. ஆனால் தமிழில் ஒரு பொருளுக்கு பல வார்த்தைங்க இருக்குது. ஒரு அர்த்தம் தர பல வார்த்தைங்க இருக்குது. வார்த்தைக்கு பஞ்சம் இல்லை இங்கே. அங்கே வார்த்தைக்கு பஞ்சம். பல பொருள் தந்துடும் ஒரே வார்த்தை. இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணுன்னுவான். எழுதிட்டு சைலண்ட்டுன்னுவான். சைலண்ட்டை ஏன்டா ஏதுனீங்கன்னு கேட்க முடியும் நம்ம? சைலண்ட்டில் எதனா எழுதலாமா? அதான் சைலண்ட் ஆச்சே, ஏன் எழுதுனாங்க? இப்போ சைலண்ட்டாக இருந்தாலும் எழுதுவாங்க. நம்ம தான் என்ன பண்ணோம்? சைலண்ட்டாக இன்னும் எதிர்த்து கேட்போமா? கேட்க மாட்டோம், இருக்கட்டும். இப்போ சுற்றி ஏதோ ஒரு இந்த உலகத்தில் ஏதோ ஒன்று யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று புதுசு புதுசாக கண்டுபிடிச்சி புதுசு புதுசாக பேசின்னு புதுசு புதுசாக இருக்கிறாங்க. இதெல்லாம் நீ தெரிஞ்சுன்னு யாரை குழப்பின? என்ன ஆன? இப்போ நீ வந்து படிக்கிற, அப்படியே சீதையை பற்றி படிக்கிற, அவ்வளோ நீ என்ன ஆகிட்ட? கடகன்னு சீதை மாதிரி ட்ரெஸ் பண்ணின. சீதை என்ன கலர் ட்ரெஸ் போட்டாங்கன்னு கேட்ட? காலைல பண்ணாங்களா சாயந்தரம் பண்ணாங்கன்னு கேட்ட? பல்லு எப்படி வளர்க்குனாங்கன்னு கேட்ட? வாய் எப்படி வச்சாங்கன்னு கேட்ட? இடது கையில் சாப்பிட்டாங்களா வலது கையில் சாப்பிட்டாங்களா கேட்ட? எந்த பக்கம் உட்காந்து சாப்பிட்டாங்க கேட்ட? டேபிள் உட்காந்து சாப்பிட்டாங்கன்னு கேட்ட? காட்டுக்கு போனாங்களே 2 ஆம்பளை கூட போனாலே எப்படி என்ன பண்ணியிருந்தாங்கன்னு கேட்ட? இப்போ புருஷன் பண்ணி உள்ளே பார்த்துன்னு போது அவன் எங்கே பார்த்துருந்தான்னு கேட்ட? 2 ரூம் கட்டியிருந்தா கூட உள்ளே ஊன்னு கற்றுனா பக்கத்தில் கேட்டிருக்குமே, அப்போ மச்சினக்காரன் என்ன பண்ணியிருப்பான்னு கேட்டியாயா? இவ்வளோ கேள்வி இதே இல்லையா? வர ஃபஸ்ட் டைம் புரிஞ்சிச்சின்னு வர சொல்லுங்கிற எனக்கு இவ்வளோ கேள்வி இதே. அப்போ உங்ககிட்ட முரண்பாடே இல்லைன்னு நினைக்கிற பத்தியா, அதான் முரண்பாடு. பிரச்சனை எங்கடான்னா, நீ முழுசுமாக முரண்பட்டு போயிட்ட. அந்த தான் நீ படிப்பு எல்லாமே உன்னை முரண்பட செஞ்சு வச்சிருக்குது. ஆனால் இன்னும் ஆயிட்டேன்னு சொல்கிறேன்னு கேட்டேன். நான் உங்ககிட்ட சொல்லும்போது தெளிவாயிட்டேன்னு சொல்கிறேன். தெளிவாயிட்டே முரண்பாடாயிட்டியா? சைவம் சரின்னு முடிவுக்கு வந்தது, தெளிவாயிட்டே முரண்பாடாயிட்டியா? அசைவம் சரின்னே வா, முரண்பாடாயிட்டியா? சரியாயிட்டியா? இப்படி வாழணும்னு சொன்னியே, இப்போ முரண்பாடாயிட்டே தெளிவாயிட்டியா? ஆனால் என்ன சொல்கிற? அதை தெளிவாயிட்ட என்ன ஆன? முரண்பாடாயிடு தெளிவாயிடுவேன்ற நான். எப்படி ஆயிடு? எல்லாத்துக்கும் எல்லாம் முரண்பாடாக தான் இருக்கும். எனக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் எனக்கு வேணும். மற்றபடி எல்லாம் முரண்பாடாக இருந்தாலும் எனக்கு என்ன இல்லை? கிச்சனில் என்ன இருக்கணும்? எனக்கு எல்லாம் இருக்கணும். இந்த உலகத்தில் என்ன இருக்கணும்? எனக்கு எல்லாம் இருக்கணும். இதில் முரண்பாடு என் கையில் தான் இருக்குது. அங்கே என்ன இல்லை? உப்புக்கு சர்க்கரையும் சண்டை போட விட்டா சண்டை போட நினைக்கிறீங்க? 2 சும்மா தான் இருக்கும்.
தண்ணில் போட்டால் நான் தான் கரைவேன், நீ கரைய மாட்டேன்னு சண்டை போட்டுக்கான். ரெண்டும் போட்டி போட்டு என்ன பண்ணான், கரைஞ்சிரும். 4 ஸ்பூன் சர்க்கரை 1 ஸ்பூன் உப்பு போட்டு கலக்கி குடின்ட்டான். இன்னொருத்த சொல்லிட்டான் 4 ஸ்பூன் உப்பு 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டு கலக்கி குடின்ட்டான். ஒருத்தர் சொல்கிறான் 2 ஸ்பூன் கரெக்டாக போட்டு குடின்றான். எவ்வளோ போட்டாலும் தண்ணி என்ன பண்ணுது, வாங்கிக்குது. ரெண்டுமே என்ன தான் ஆகிக்குதே. ஆனால் தண்ணியும் மண்ணெண்ணியும் இல்லை நல்லெண்ணியும் கல்லெண்ணியும் என்ன பண்ணல ஒன்றா போட்டா, தண்ணீருக்கும் மண்ணெண்ணைக்கும் கல்யாணமா சாமி. இவங்க படித்து புரிஞ்சு என்ன ஆனீங்கன்னா தெளிவானதான் நினச்சி என்ன ஆகிட்டுக்கிறீங்க. இப்போ நீங்கள் ஒருத்தன் ஒரே கலர் ட்ரெஸ்ஸை தான் எப்போவுமே போடுறான்னா தெளிவாயிட்டானா முரண்பாடாயிட்டானா, என்ன பிரச்சனை அவனுக்கு? நான் தமிழ் மட்டும்தான் பேசுவேன்றவன் தெளிவாயிட்டானா முரண்பாடாயிட்டானா? ஆனால் அவங்கள என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ஞானம்னு என்ன சொல்கிறீங்க தெரியுமா? நீங்கள் ஞானினா யாரை சொல்லுங்கிறீங்க? வேலைக்கு ஆகாத பீஸுன்னு தான் சொல்கிறீங்க நீங்கள். ஒரு ஞானி முரண்பாடாக இருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு தான் முரண்பாடு. அதனால் அவனை தான் நீங்கள் என்ன பண்ணீங்க, அவன் இப்போ சிரிக்கும்போது சிரிப்பான், அழும்போது அழுவான், சாப்பிடும்போது சாப்பிடுவான், தூங்கும்போது சாப்பிடுவான், குடிப்பான், சந்தோஷமாக இருப்பான், மகிழ்ச்சியாக இருப்பான். அவங்ககிட்ட என்ன இல்லை? ஏன்னா சந்தர்ப்பம் எதுவும் அதை கூட ஒத்திசை கொண்டுக்கிறான். நீ என்ன ஆயிட்ட ஞானி? நீ என்ன பச்ச முரண்பாடாயிட்டோன்னு நீ என்ன சொல்கிற? நான் இப்படி தான் வாழ்வேன்னு நினைக்கிறவன் முரண்பாடு உள்ளவனா, சந்தர்ப்பத்துக்கு ஏற்றபடி நான் வாழ்வேன்றவன் தெளிவானவனா? உனக்கு என்ன புரிய மாட்டேங்குத? இப்போ யாரை தெளிவானவன் சொல்கிற? அவர் ரொம்ப தெளிவானவருங்க, கரெக்டாக இருப்பார், வட்டிக்கே கொடுக்க மாட்டாருன்னு. வட்டி கொடுக்காதவரும் தெளிவானவரா? அவர் நம்ம மதத்தை பின்பற்றுவார், வட்டிக்கு வாங்க மாட்டார், வட்டிக்கு கொடுக்க மாட்டார். அப்போ எப்படி தாங்க கொடுப்பாரு? கொடுக்க மாட்டார். சம்பாதிப்பார், என்ன பண்ண வச்சுருவார்? பேங்க்கில் வச்சுப்பார். அப்புறம் பேங்க்கில் வச்ச பேங்க்கில் என்ன கொடுப்பான்? இப்போ தான் என்ன சொன்னீங்க? அப்போ பேங்க்கில் எதுக்கு எடுத்து போய் வச்சாரு? மறைமுகமாக பணமே தொட மாட்டேன்னுவான், ஒரு அரிசென்ட் வச்சுருப்பான், அவங்ககிட்ட கொடுத்துட்டு போகணுவான். நீ என்ன நினச்சிப்ப? என்ன சொல்லுவோம் வந்து எல்லாருக்கிட்டையும் பணத்தை தொட, அதுதான் ஒரு ஆள் வச்சுக்கிறான். இப்போ நீங்கள் பணத்தை தொட வேண்டியதே இல்லை. அது என்ன பண்ணுவோம், ஒரு எஸ்எம்எஸ் ஒரு மெயில் மட்டும் டக்குன்னு போட்டு அமுகி கூகுள் பே பண்ணால் டொயின்னு ஒரு மியூசிக் வரும், வந்துச்சுன்னோம், அவர் ரிசீவ் ஆகிடுச்சின்னு வர, அவர் தான் ஒரு நம்பர் தான் அது. இப்போ தொடர் வேலையும் இல்லை, சாமியார்களுக்குன்னே மாற்றிட்டானுங்க பொழுது. இப்போ அவர் முரண்பாடாயிட்டாரா தெளிவாயிட்டாரா? அவர் என்ன சொல்கிற நீ இப்போ சொல்லு. யாவனா ஞானி இருந்தால் சொல்லு, இப்போ சொல்லு, நம்ம பார்த்துடலாம். யாருன்னா ஒரு ஞானி பேர் நீயே சொல்லு, நான் சொல்ல மாட்டேன், நான் மாற்றிக்கிறேன். யாருன்னா இவர் முரண்பாடு இல்லாதவருன்னு சொல்லு. என்னங்கிறாங்களா? உலகத்தையே நான் ஒருத்தந்தாங்கிறேன். ஏன் பயங்கர முரண்பாட்டு மூட்டை நான். நல்லா இருன்னுவேன், ஆனால் நாரிப்பாட சனியனேன்னு திட்டுவேன். நீ திட்டினாவே எனக்கு வருத்தமாகவும் துக்கமாகவும் ஆகிட்டேன். அதுக்கு நல்லா இருன்னு சொல்லாமே கம்முன்னு இருந்திருக்கலாம். என்ன பண்ணுற? இப்போ நீ திட்டி என்னை அழ வைக்கிற, நல்லா இருக்கிறதுக்காக சொல்கிற, அழ வச்சுட்டேன். இப்போ ஆயிரம் மாதிரி காமமாக சிரிப்பேன். நம்ப முரண்பாடா தெளிவா? முரண்பாடா தெளிவாயா? ஆனால் நான் என்ன பண்ணேன், பேச்சு எப்படி தான் இருந்தது? பேச்சு எப்படி தான் இருந்தது? இந்த கை இப்போ தெளிவாகுதா முரண்பாடாகுதா? கை விரல்குது இல்லை, முரண்பாடாகுதா தெளிவாகுதா? இது கண்டி தெளிவாக இப்படி இருந்தால் என்ன ஆகும்? எல்லாம் ஒரே சைஸ் இப்படி வச்சுக்கோங்க. சூறு அள்ள முடியும் நினைக்கிறீங்க? சவுல் மத்த என்ன பண்ணா, சொருவி 2 விரல் விட்டினா கீழே கொட்டுரும். அதில் ஒரு பக்கத்தில் சேர்க்கறதுக்கு இன்னும் அழகு பண்ணி வச்சுக்கிறான். இப்போது ஒவ்வொரு விரலும் ஒரு சைஸில் இருக்கிறது அழகா முரண்பாடா? கையை பார்த்து கற்றுக்க தேவையில்லையோ நீ வாழ்க்கையை? இது என்ன கறி சாப்பிட்றது சரி, கறி சாப்பிட்றது சரி? பிடிச்சவனுக்கு பிடிக்கிறது சரி. எப்போவுமே கறி சாப்பிட முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு நாள்னா ஆகும். நமக்கு கொஞ்சம் கஞ்சி இருந்தால் தேவையில்லைன்னுவோம், கொஞ்சம் சுடு தண்ணி தான் நல்லா இருக்குன்னுவோம், நைட்டு வானாம் அப்படின்னுவோம். அப்படி தானே? எனக்கு சாப்பிட வானான்னுவோம், ஜோரம் வச்சா சாப்பிட
முடியாதுன்னுவோம். ஒரு பழம் சாப்பிட்டா தேவையில்லைன்னுவோம். புளிப்பாக இருந்தால் தேவையில்லைன்னுவோம். உப்பாக இருந்தால் தேவையில்லைன்னுவோம். ஒரு டைமில் எப்படி இருக்கான், கொஞ்சம் சர்க்கரை தூக்கலாக இருந்தால் தேவையில்லைன்னுவோம். முரண்பாடாக இருக்குமா இருக்காதா? முரண்பாடற்ற வாழ்க்கையா? இப்போது மாற்றணுமா மாறிக்கணுமா புரிஞ்சுக்கணுமா? மாற்றணுமா மாறிக்கணுமா புரிஞ்சுக்கணுமா? புரிஞ்சுக்கிறது மட்டும்தான். ஏன் மாற்றத்துக்கு எதுவும் இல்லையா? அது அப்படித்தான் இருக்கும். உப்பை போய் தலையில் அடிச்சியும் அது ஞானஸ்தானம் குத்து எத்தனை என்ன பண்ண போகுது? ஒருத்தன் அப்படித்தான் பண்ணிக்கிறான். சாராயம் குடிக்காத அப்படின்னுக்கிறாங்க. சரி நிற்கிறான், போனால் ஞானஸ்தானம் குத்துட்டுருக்குறாங்க. இது வரைக்கும் நீ வந்து அந்தோனியா இந்த இது ஆறுமுகமாக தண்ணி அந்தோனின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டுருக்குறாங்க. ஒரே சந்தோஷமாகிடுச்சு. மறுநாள் வந்தான், சாராயத்தை தண்ணி தொளிச்சான். நீ வந்து இது வரைக்கும் சாராயம்னு சொல்லப்பட்டு நீ இனிமேல் போட்டு மதுபானமாகிட்ட, நீ வந்து பூர்ண ஜென்மம் விடுதலை அஞ்சிட்ட, நீ மோட்சம் அஞ்சிட்ட, நீ இப்போ பார்த்துச்சிட்டு, அதனால் இனிமேல் போட்டு நீ என்ன கிடையாது. வந்து கேட்டாங்க, நான் சாராயம் குடிக்கிறேன்னு. இல்லைங்க, நேற்று வரைக்கும் நான் யார்? ஆறுமுகம் சாராயம் குடித்தான். அந்தோனி என்ன பண்ணுகிறான்? மதுபானம் சாப்பிட்டுக்கிறான். திராட்சை ரசம் பதப்படுத்தப்பட்டது. புரியுதா? என்னாச்சு இப்போ உங்களுக்கு? என்ன பண்ணல? நம்ம மாற்றவும் மாறவும் மட்டும்தான் ஆனோம். என்ன செய்ய பண்ணல? புரிஞ்சிக்க மட்டும்தான் செய்யலை. இப்போ வாழ்க்கை புரிஞ்சுக்கணுமா மாறணுமா? எதனா மாறுமா? நான் ஒரு பெண்ணாக பிறந்துட்டேன், இல்லை நான் ஒரு ஆணாக பிறந்துட்டேன், மாறும்னா மாற்ற முடியுமா? நான் என்ன செய்ய முடியும்? நேற்று வரைக்கும் கறி சாப்பிட்டு நீ மாற்றினேன், என்ன பெரிய முட்டாள்தானம்? மாறணுமா புரிஞ்சுக்கணுமா? புரிஞ்சிச்சின்னு சொல்லணுமா மாற்றேன்னு சொல்லணுமா? புரிஞ்சிச்சின்னு சொல்ல முடியுமா? நீ கறி சாப்பிட முடிட்டு இந்த கறி சாப்பிட எனக்கு புரிஞ்சிச்சிங்க, இப்போ நான் கறி சாப்பிட்றதுல சொல்லுவேன். உண்மையிலே புரிஞ்சுட்டா என்ன சொல்ல மாட்டேன்? எனக்கு பிடிக்காமல் போயிடுச்சின்னு சொல்லுவியா? எனக்கு புரிஞ்சிச்சு சாப்பிடலன்னுவியா? எவனோ பேசி பேசி உனக்கு பிடிக்காமல் போயிடுச்சு, அப்படி தானே அதுக்கு அர்த்தம். அதை பற்றி பேசி பேசி என்ன ஆயிடுச்சு உனக்கு? வெறுப்பேற்றிட்டான். உன் பிள்ளை தொங்க விட்டா சாப்பிடுவியா? அதை பார்த்தா உனக்கு போய் கடையில் போய் நின்று மயக்க வச்சு விட்டுக்கிறான். என்னடா புள்ள தொங்குற மாதிரி போகுது. கற்பனை அவ்வளோ, கற்பனை ஒரு 1000. இப்போ புரிஞ்சிச்சு அவனுக்கு. என்னாச்சு? எவனோ ஊற்றி குத்த சாரில் போதை ஆகிட்டுக்கிறான். இவன் என்ன நினச்சிங்கன்னா சாராயம் குச்சா தான் போதை ஆகிடும்னு நினச்சிங்கிறான். வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா போதை ஆகிடுவீங்க, அப்படி திமிராக ஆகிடுவீங்க. கடை ஓடி போய் எல்லாத்தையும் வச்சிட்டு புடவை எடுத்து கட்டின்னு கொட்டங்க சேர்த்து வச்சு பஞ்சு வச்சிக்கின்னு இப்படி போவீங்க. ஏன்னாக்கா இல்லைங்க அப்படி இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மீசை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதுதான் என்ன இருக்குது நல்லா இருக்குது, இதெல்லாம் கூடுங்க. ஏன் புரிஞ்சிச்சு? மாற முடியும். நேற்று வரைக்கும் நான் வந்து பறையனா இருந்தேன், சூத்தில் பேண்டிருந்தேன், இப்போ நான் மூளையர் ஆகிட்டேன். கக்கூசில் போய் வாயை தந்து ஏன்டா ட்ரை பண்ணுறேன்? இல்லை நான் மூளையார் இப்போது, அதனால் என்ன பண்ண மாட்டேன். நான் என்னை எல்லாம் பறையன்னு சொல்லி என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க. சூத்துலேயே பேண்டிருந்தேன், இப்போ நான் மூளையர் ஆகிட்டேன், ட்ரை பண்ணுங்கிறேன். ஏன்டா மூளையருங்களாம் வாயில் போய் வருன்னு எங்கள் சிவகி சொன்னார். அவர் மறைமுகமாக ஒரு விஷயத்தையும் பூடகமாக சொல்லுவார். அவர் சொன்னார், டே எல்லோரும் ஒரே மாதிரி பேச மாட்டாங்கடா, ஜாதி மாறும், நீ உஷாராக கவனி. சில பேர் மூக்கில் பேலுவான், சில பேர் வாயில் பேலுவான், இன்னும் ரொம்ப உன்னதமானவங்களாம் காதில் தான் பேய்வானுங்க. அதனால தான் பூனை எடுத்து காதில் மாட்டினானுங்க. உனக்கு தெரிய மாட்டேங்குது, நீ கக்கூசில் போய் பார்க்கவே இல்லை, எந்த வேதத்துலையும் அது எழுதவே இல்லை, நீ உஷாராக கவனி. ஐயருங்களாம் எப்படி பண்ணுவாங்க? காதில். மூலையாருங்களாம் வாயில். ஐயர் பாப்பாடே, நானும் சுத்தம் தானே போயிடுவேன், மயிர் நானும் சுத்தம் தானே போயிடுவேன். எனக்கு என்ன இல்லை, பசி எடுக்குது சாப்பிட்றான், விருப்ப உணவு தேர்ந்தெடுத்து வச்சுக்கிறான், அவ்வளோதான். இதில் சரி தப்புன்னு ஒன்று இல்லை. சரி தப்புக்குள்ளே போனால் தான் இங்கே முரண்பாடு. அவனுக்கு அது சரி, அது அவன் இஷ்டம், அவன் விருப்பம். இதில் என்ன பிரச்சனை? எனக்கு பல்லுக்கிறவன் பகடை சாப்பிட்றான், உனக்கு மூசும் கொட்டிடுது, நீ வாயில் போட்டு கட்சினா என்ன ஆவான்? இப்போ நான் சொல்லிட்டேன், நான் பல்லுக்கிறவன் பகடாக்குதுன்னு சொல்லி சாப்பிட்டேன்னா கடகன்னு ஓடி எண்ணெயில் வந்து கையை உள்ளே விட்டு எடுத்து வாயில் சாப்பிட்டாயா, கையை வந்துச்சு வாயை வந்துச்சு. இப்போ சொல்கிறான், சிவேகி தான் சொன்னார் பல்லுக்கிறவன் பகடை சாப்பிடுவானாரு. நான் என்ன பண்ணேன்? எண்ணெயில் எடுத்து கையில் எடுத்த என்ன ஆவான்? தண்ணியிலேயே ஒருத்தர் எரிய விட்டுக்கிறாரு, தண்ணியை இதை ஒத்துக்கிற லூஸை நம்ம என்ன பண்ண முடியும்? எங்கடா காட்டுறா?
அது அப்பா அமைஞ்சிச்சு. பார்த்துருக்கீங்களா? ஐயோ, இந்த மோசக்கார பாவங்களை நம்பவே முடியாது. ஒருத்தர் தண்ணியில் நந்தாருன்றாயா. ஒரு 5 அடி 6 அடி இருக்கிற ஒரு உடம்பு ஒரு 3 இன்ச்சு தண்ணியில் மிதக்க நினைக்கிறீங்க? முடியும். நல்ல தர்மக்கோள் நம்ம ஆள் யாரோ ஒரு அமைச்சர் காலில் தர்மக்கோள் கட்டி என்ன பண்ணலாம்? நீங்கள் சாதாரணமாக ஒரு கட்டையை போட்டு நின்று மேலே நிற்கின்னு நடக்கலாம். கட்டை செருப்பு போட்டுன்னு வந்துருப்பாங்க. மேட்ரு இவ்வளோ தான். தண்ணியில் நடக்குது என்ன பண்ணியிருந்திருப்பார்? மறைச்சிட்டாங்க. என்னென்ன கட்டை செருப்பு போட்டுன்னு. அவர் வாருள்ள பட்டை செருப்பை அணிந்து கொண்டிருந்தார்னு ஒரு இடத்துல போட்டுக்கிறான். அப்போ தான் நான் புரிஞ்சுது, ஓ இந்த டைம் அவர் வார்பட்டை அணிஞ்சிருந்தார், தண்ணியில் நடக்கும்போது கட்டையில் வந்திருப்பார். ஒரு இடத்துல ஒன்று சொல்லும்போது இன்னும் நம்ம தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது சொல்ல மாட்டாங்க, நீ தான் என்ன பண்ணா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கலன்னா யார் தப்பு? இப்போது கிறிஸ்து உங்களுக்கு புரியும். நான் சொன்ன உடனே இவன் டார்கெட் பண்ணிட்டான் இன்றைக்கி யாரை? சத்தியமாக எனக்கு ஏசுனார் யாருன்னே தெரியாது. நான் என் இஷ்டத்துக்கு ஏசுனாருன்னு யாரையோ ஒருத்தர் சொன்னுக்கிறேன். நீ என்ன நினச்சிங்கிற? எப்போ வந்து ஏசுனார் சொல்லுங்கிற? எங்கள் மச்சான் பேர் ஏசு. என்ன செய்யலாம்? அவர் கட்டை போட்டுன்னு வந்தார். இதெல்லாம் வேணும்னே பேசிட்டு மக்களோட உணர்வுகள் எல்லாம் யார் உன்னை உணர்வோடு இரு சொன்னாங்கன்னு கேட்குறேன். நான் சொன்னேன் அவனை உணர்வோடு இருந்தேன். ஐயோ வைத்தறிச்சலுங்க, வைத்தறிச்சல். இவன் எப்போவுமே யார் என்ன பண்ணுதாங்கிறான். இவன் என்ன பண்ணவே மாட்டான், திருந்த மாட்டான்னு தெரிஞ்சிச்சில்ல. நீ விட்டு போயிடணுமா இல்லையா? நான் திருந்த மாட்டேன்னு யாருக்கு தெரிஞ்சிச்சு? நான் திருந்த மாட்டேன்னு தெரிஞ்சு நீ திரும்ப வந்து வீடியோ பார்க்குறியே, நீ எப்பேற்பட்டாள்? இப்போ முரண்பாடு உங்ககிட்டயா என்கிட்டயா? முரண்பாடு உங்ககிட்டயா என்கிட்ட? நான் இப்படி தாங்க பேசுவேன், ரொம்ப மோசமானவன், நான் நல்லவன் கிடையாது, நல்லவன் மாதிரி நடிக்கவும் எனக்கு தெரியாது, எனக்கு என்ன தோணுதோ அதை பேசிக்கிறேன், எனக்கு என்னமோ சரின்னு தோணுது. நீங்கள் தயவுசெய்து என்ன பண்ணுங்கள், வந்து எனக்கு புரிய வைங்க. தண்ணில் நடக்க முடியும், கட்டை சீர் போடல, நந்தாருன்றீங்க, வேறு யாருன்னா நந்து காட்டுங்க. அதர்வைஸ் நான் நம்ப முடியாது, ஒத்துக்க முடியாது. நீங்கள் யாருன்னா என்ன பண்ணுங்கள், நந்து காட்டுங்க. அது எப்படின்னா நீங்கள் ஆவிலையோ ஜலத்துலையோ இல்லை இதுலையோ குக்கர்லையோ இல்லை கேஸ்லையோ எதுலையோ நிரம்பி என்ன பண்ணுங்க. ஆமாம், கேஸில் நிரம்புங்க, இல்லை ஆவியில் நிரம்புங்க, எதுனா பரிசுத்த கேஸில் நிரம்புங்க, எதுனா ஒரு நிரம்பி என்ன பண்ணுங்கள், தண்ணியில் வந்து காட்டுவாங்க. உடனே அந்த பக்கம் கேட்பான், அவர் பண்ணாங்களே, இவங்க பண்ணாங்களே, மேலேருந்து போச்சாங்களே, கல்லுக்கு எப்படி புள்ள பெற்றாருன்னா, நாங்கள் கல்லுக்கு புள்ள பெற்றான்னு கதை சொன்னோன்னா சொல்லிருப்பாங்க. நாங்கள் நம்பணுமா என்ன? கல்லுக்கெல்லாம் புள்ள பெற்று கல் மாதிரி இருந்திருக்கும், புள்ள பெற்றிருப்பாங்கன்னு சொல்லு. உனக்கு புரியலன்னா அது உன் பிரச்சனை, எங்களுக்கு அது புரியுது. ஆமாம், கல்லுக்கெல்லாம் ஒரு 5 கல் பார்த்துக்கிறாங்க, 5 கல் புள்ள பெற்றுக்கிறாங்க, கல் மாதிரி இருந்துக்குது. இது உனக்கு புரியலன்னா யார் பிரச்சனை? இது எனக்கு இப்படி தான் புரியுது. கல் மாதிரி இருந்துருக்குது, கட்டை செருப்பு போட்டு வந்துக்கிறாங்க, இப்படி தான் எனக்கு புரியுதுன்னா செய்யலாம். இப்போ நான் புரிஞ்சுது தப்பா, நீ புரிஞ்சுது தப்பா? என்கிட்ட முரண்பாடே இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, ஒன்று அங்கே தப்பாக நடந்திருக்கோம், இல்லை இப்படி ஒரு காரணம் இருந்திருக்க முடியும்னு நான் என்ன பண்ணுறேன், அனலைஸ் பண்ணி என்னை திருப்தி ஆகணும். இல்லை எனக்கு எப்படி இருக்கேன் கட்சி வரைக்கும், நான் என்னை திருப்தி ஆகிட்டேன்னா யார் என்ன பேசினாலும் நான் முரண்படவே மாட்டேயா? நான் என்ன ஆகிட்டேன், எனக்கு புரிஞ்சிச்சு. அவனுக்கு தெரியுமா, அவன் மாதிரி தான் இருக்கும். எங்கள் தாத்தா ஒரு 2 வரியில் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிட்டார். வெள்ளத்தனை இது மலை நீட்ட மாந்திரத்தம், உள்ளத்தனை இது உயர்வு. அவனுக்கு என்ன தெரியுமா அதுதான் செஞ்சு நிற்பான். விபச்சாரம் பண்ணி தான் பழைக்க முடியும்னு நினைக்கிறோம், விபச்சாரம் தான் பண்ணி நிற்பான். இல்லையா, 4 பொம்பளை வச்சு தான் பழைக்க முடியும்னு நினைக்கிறோம், 4 பொம்பளை தான் வச்சு பழைக்க முடியும். மாடு எடுத்தால் பழைக்க முடியும்னா மாடு தான் இருப்பான். இது என்ன பிரச்சனை இருக்குது? அவனுக்கு என்ன தெரியுமா, அது என்ன பண்ணுறான், அவன் செஞ்சு பணமாக்கி வாழ்ந்துனுக்குறான். என்ன பிரச்சனை? மாடு இருக்கிறவங்க தான் மாட்டு கறி கிடைக்கும், ஆடு இருக்கிறவங்க தான். எல்லாருமே ஆட்டு கறியாக இருந்தால் மாடு யார் சாப்பிட்றது? எல்லா மாடியும் எதுவுமே பொச்சுற மாதிரி முடிவு இருந்தாக்க என்ன பண்ணலாம்? நாடே முட்டாள் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம்? முட்டாள்தனமான நாட்டில் வந்தால் நம்மள என்ன தான் என்ன அந்த மாதிரி ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் மனுஷனுக்கு சுதந்திரம் ஊற்றி வச்சுக்கிறோம். ஐநா வரைக்கும் எது வரைக்கும் போகலாம் நீங்கள் சுதந்திரத்தை எடுத்துன்னு ஐக்கிய நாடுகள் வரைக்கும் போய் என்ன பண்ணலாம்? நான் ஒரு மனிதன், நான் இப்படி சிந்திக்கிறேன், இது சரியா தப்பான்னு அவனை கேட்கலாம். மனிதனுக்கு சிந்திக்கிற உரிமை இருக்குது, அவன் எப்படி சிந்திப்பான், அவனுக்கு பதில் தெரிஞ்சா பாரு, இல்லைன்னா அவனை விட்டுருன்னு சொல்லுவான். இவ்வளோ தான் செய்ய முடியும். எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்குது கருத்தில். ஒத்துக்கிறானா பாரு? ஏன் ஒத்துக்க முடியல? ஏதோ ஒன்று பிடிச்சிக்கினா. இப்போ யார்கிட்ட முரண்பாடு? சிந்திக்கிறவங்ககிட்ட தப்பு இருக்குமா? அவன் சிந்திக்கிறான், அவனை வெளிப்படுத்துகிறான், அவ்வளோதான். இப்போ ஒருத்தன் சிந்திக்கிறான், கறி சாப்பிட்றது பாவம்னு, அவனை வெளிப்படுத்துகிறான். நீ லூசுன்னு பார்க்கணுமா, அவனை மகான்னு பார்க்கணுமா? நீ தான் முரண்பாடு இல்லாமல் இருக்கணுமா, அவன் முரண்பாடு இல்லாமல் இருப்பானா? பிரச்சனை அங்கேயா இங்கேயா? நான் உனக்கு தெளிவாகவும் சொல்கிறேன், அது முட்டாள், அது பீஸ் வேஸ்ட்டு,
அது வேலைக்கு ஆகாதுன்னு. நீ என்ன பண்ணுகிற? என்ன வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லுன்றேன். நான் அதுக்கு பேசவே இல்லையே. என்ன பார்க்காதுன்றேன். நீ தான் அறிவாளியாயிட்டே இல்லையா? உனக்கு தான் புரிஞ்சிச்சா இல்லையா? நான் தெளிவாயிட்டேன். முதல்ல டிஸ்கிளைமரில் போட்டுருந்தேன் இல்லையா என்னன்ட்டு. தெரிஞ்சிச்சானா, அறிவாயிட்டியானா, புருஷியல் ஆகிட்டியானா, உனக்கு எல்லாம் புரிஞ்சிச்சானா, தயவுசெய்து என்ன பண்ணாத. ஏன் பயங்கர முரண்பாடோட மூட்டை நீ. முரண்பாட்டு மூட்டைங்களுக்கு என்ன புரியாது. ஏன் அவன் ஏதோ சுமக்கிறான் பாவம். அவன் மண்டைக்குள்ள ஏதோ ஒன்று வச்சுருக்கிறான். விதிகளும் ரூல்ஸும் தான் அவன் உள்ளே இருக்குது. வித்தவுட் ரூல்ஸ் அவனால் வாழ முடியாது. வித்தவுட் ரூல்ஸ் கேனாட் லீவ்னு அவன் சொல்லுவான். ரூல்ஸ் இல்லாமல் இருக்கிறதும் ஒரு ரூல்ஸ்னு லூஸ் பேசுவான். ரூல்ஸ் இல்லாமல் இருக்கிறது என்ன தான்? ஒரு ரூல்ஸு தான். நான் அதை தான் சொல்கிறேன். விதிமீறல் தான் என்னுடைய விதியே. வாழ்க்கை எனக்காக கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பம். பிரச்சனைங்க எனக்கானது. அதை நான் எப்படி சந்திக்கிறேன்றது அப்படி தான். நான் காஃபி போடுறேன், சர்க்கரை எடுப்பேன். கஞ்சி போடுறேன், உப்பு எடுப்பேன். இங்கே உப்புக்கும் சர்க்கரைக்கும் எந்த முரண்பாடும் இல்லை. நான் ரெண்டுமே வச்சுக்கிறேன். கிச்சனில் என்னை வந்து கேட்குறான் ஒருத்த, உன் சமையலறையில் உப்பா சர்க்கரையா? நான் சொன்னேன், நீ ஒன்று தான் பேசுங்கிறியா இல்லை முட்டாளா அறிவாளியா அப்படின்னு கேட்கணுமா இல்லையா? இந்த மாதிரி லூஸ் தனமான கிறுக்கிரமாக கேள்வி கேட்குறியா என்னடான்னு கேட்கணுமா இல்லையா? விட்டுட்டு நான் சர்க்கரை நான் சொல்லுவேன். அறிவுக்கு இது கேட்பேடா, நீ ரெண்டும் தான் சொல்லணுமா இல்லையா? மிளகுத்தூள் யார் சொல்லுவாங்க? உப்பு சர்க்கரை மிளகுத்தூள் யார் சொல்லுவாங்க? வெந்தயப்பொடி யார் சொல்லுவாங்க? தனியத்தூள் யார் சொல்கிறது? நான் தாயுமானவன் தந்தையானவன் அன்பு சேவகன் அரிமை நாயகன். குரான் நான் தாயுமானவன், அல்மா தந்தையானவன், அல்மா அன்பு சேவகன், அல்மா அருமை நாயகன். ரூல் எடுத்துக்கூடாதா? ஊட்டும்போது எனக்கு அப்பா, என்னை காப்பாற்றும் போது அவன் தேவதைனா பொம்பளை இருக்கணும்னு யார் சொன்ன? ஆண் தேவதை இல்லையா என்ன? தேவதைன்னாக்கா பொம்பளை தான், ஆம்பளை கிடையாதா? நீ ஒரு ஆண் தேவதை சொல்லக்கூடாதா? யாருனா சொல்லி கொடுத்தா அதே தான் சொல்லுவேன். என்னன்னா நீ யார் கேட்ட? இப்போ தெளிஞ்சவனா ஆனவன் தான் யார்? தெளிஞ்சவனா யார்? நீங்கள் தெளிஞ்சவனா யாரை சொல்கிறீங்க? அதை பண்ண மாட்டேன், இதை பண்ண மாட்டேன், எப்படி இருக்க மாட்டேன், எப்படி இருக்க மாட்டேன், இப்படி தான் இருப்பேன், அப்படி தான் இருப்பேன். என்ன ஆயிட்டாரு? யாருக்கு முரண்பட்டு போயிட்டாரு? விரல் கண்டி எப்படி நினச்சிருந்தா என்ன இருக்கும் நம்ம நிலமை? பல்லு எப்படி சீராகுது எல்லாருக்கும்? யாருக்குன்னா அப்படியே பர்ஃபெக்டாக இருக்குது பல்லுங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லோரும் பல்லும் சிரிச்சு போட்டோ எடுத்து காட்டி பாருங்களேன். ஏன் மேடும் பள்ளமா கீழும் மேலுமா உள்ளே போய் வெளியே போய் எப்படி இருக்குது? எப்படி இது? எல்லாருக்கும் ஒரே ஷேப்பில் வெண்டா இது? எல்லாருக்கும் கரெக்டாக நடுவில் சந்து விட்டுக்குது. ஒருத்தர் ஒரு பல்லு மேலே இன்னொரு பல்லு ஏற்றுக்குது. ஒருத்தர் ஒரு பல்லு வெளியேக்குது. ஒரு பல்லு சில பேர் 4 பல்லு வெளியே தெரிஞ்சுனுக்குது. தனியாக விட்டுக்கிறான் ஒதுட்டுக்கு மேலே. பார்த்துக்கிறீங்களா? ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இருக்கும். பல்லு வந்து கீழ் ஒதுக்கு மேலே வந்து ரெஸ்ட் எடுத்துன்னு இருக்கும். இதில் என்ன பிரச்சனை? நம்மளெல்லாம் பார்த்துட்டு ஒரு வருத்தப்படலாமா? அவரை மாதிரி யார் செஞ்சான் கடவுளே? இது எங்கே முரண்பாடு இருக்குது? தனித்தனி அழகு, மொழி ஒரு அழகு இல்லை, உப்பு ஒரு அழகு, சக்கரை ஒரு அழகு, மிளகாத்தூள் ஒரு அழகு, நீ ஒரு அழகு, நான் ஒரு அழகு, பார்க்கறது எல்லாமே அழகுன்னு பார்த்துட்டா முரண்பாடு இருக்குதே. முடி நீ இப்படி வெட்டிங்கிறது உனக்கு அழகு, இப்படி வெட்டிங்கிறது உனக்கு அழகு, நான் இப்படி வச்சுக்கிறது எனக்கு அழகு, உனக்கு அது அழகு. இதில் எது அழகு இல்லை? எல்லாம் அழகுன்னு ஆயிடுச்சேன்னா ஆல்மா ஒழுக்கமான ஒரு மீசை எடுத்துகிட்டு இருப்பாரா? மீசை எடுக்க கட்டி ஒழுக்கமாக இருக்கலாம் தானே? மீசை எடுத்தவரெலாம் நல்லவரா? எல்லாம் மீசையெல்லாம் வச்சுட்டு வாழ்வேன்னு ஒருத்தர் வர்றாருன்னா நல்லவரா? பொம்பளையெல்லாம் பொம்பளையா? எல்லா பொம்பளையும் ஒன்றா? புரியுதா நான் சொல்கிறது? இப்போ முரண்பாடு எங்காச்சு? முரண்பாடு எங்கெங்க ஆச்சு? தெளிவுன்ற பேரில் என்ன ஆயினுக்கிறீங்க? தெளிவு தான் முரண்பாடு. ஒருத்தன் தெளிவாயிட்டான்னு சொல்கிறான் பாரு, அதான் என்ன? தெளிவாக முடியுமா மனுஷன்? ஆக முடியும்? அடுத்த வினாடி என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது உனக்கு. தெளிவாக இருக்க முடியும்? இவ்வளோ பேசிங்க, நான் திடீர்னு போலீஸ் வந்து கதவு தட்டி தந்து ஏன்டா சும்மா பேச நிறுத்துன்னு என்ன பண்ணுவேன்? சத்சங்கத்தை இல்லைன்னா ஃபயர் பண்ணுறவன என்ன பண்ணுவேன்? என்ன பண்ண முடியும்? கம்மாட்டு நிறைய பேர் அசிங்கமாக ஏற்றுறான். சோகமாக ஐயோ நம்மளுக்கு என்னென்னா ஆகும். அது மாதிரி எழுதி பார்த்து விட்டு போயிட்டானுங்க வேறு வழி இல்லாமல். எப்போ பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது பொழுது. இது
மூசாவே முழுசாக என்ன ஆகிட்டுக்குது. இப்போ நம்ம தெளிவாயிட்டோமா, அவர் தெளிவாயிட்டாரா? புரியுதா? முரண்பாடுன்றது எங்கே நடக்குது? நீ எதை குறித்து ஒரு முடிவுக்கு வந்தாயோ அதுதான் முரண்பாடு. எது முரண்பாடு? என் மனைவி என்னை ஏமாற்ற மாட்டாள், முரண்பட்டுட்ட. என் கணவன் என்னை ஏமாற்ற மாட்டான், முரண்பட்டுட்ட. வாழ்க்கை என்னை ஏமாற்றாது, முரண்பட்டுட்ட. கடவுள் என்னை காப்பாற்றுவான், ஏமாந்துட்ட, முரண்பட்டுட்ட. காப்பாற்றுத்தே வேலை எந்த பூகம்பத்தை தருவான் அவன். சாவே மாட்டான்னு நீ நினைக்கிற பேர், அதான் முரண்பாடு. நாளைக்கு நிஜமானதுன்னு நினைக்கிற எப்பேற்பட்டால் நீ முரண்பாடு. அப்போ நான் பயத்தோடவே வாழணுமா? பயமும் வேணாம், எனக்கு தைரியமாக வேணாம். வாழ்க்கை எனக்கு இது நான் வாழ்ந்துக்கிறேன். அவன் தான் முரண்படாதவன். முரண்படாதவன் யார்? எனக்கு வாழ்க்கை இப்படி தான் சந்தர்ப்பம் கொடுத்து நான் இப்படி தான் வாழ்ந்தாகணும், இந்த இடத்த இப்படி தான் பண்ணி ஆகணும். ஒங்கிரிச்சு போக வேண்டியதில் ஒங்கிரிச்சு போகணும், நேராக போக வேண்டியதில் நேராக போகணும், குனிஞ்சு போக வேண்டியதில் குனிவாக போகணும், நிமிந்து போக வேண்டியதில் நிமிந்து போகணும். இதில் நான் எதை தேர்ந்தெடுத்துக்கணும்? ஒங்கிரிச்சே பழகிட்டு நல்ல ரோடுக்கு தான் கூட என்ன பண்ணுகிறான்? என்ன பிரச்சனை உனக்கு? இப்படியே போகிறான். என்ன பிரச்சனை உனக்கு? யார் சொன்னா? உன்னை கண்காணியே தேவையில்லை, நீயாவே என்ன பண்ணுகிற? உன்னை கடவுள் சிரிப்பார் உன்னை பார்த்து. அட கிறுக்கு பயில, நான் எவ்வளோ பெரிய ரோடு போட்டாலும் என்ன பண்ணுகிற? ஒங்கிருச்சினே போய் நிற்கிறியே. கை கொஞ்சம் விசிறி தான் நட, விசிறி நடன்னு சொல்லிட்டேன். நீ என்ன பண்ணுற? இப்போ லைனில் போய் முன்னாடி போகலாம், இடிச்சிட்டு நடக்குது. விசிறி எங்கே நடக்க சொன்னேன்? அது கொடைக்கானல் ரோடு காலியாகுது, கொஞ்சம் விசிறி கை விசிறி நடுறான்னா. இப்போ வந்து சென்னையில் சரவணா ஸ்டோர் பக்கத்தில் விசிறி நடக்கிறாங்க, முடியும்? புரியுதா என்ன சொல்லிட்டு? புரிஞ்சிச்சின்னாவே என்ன தான் ஆகிட்டு என்ன அர்த்தம்? எனக்கு கடைசி வரைக்கும் புரியலைங்க, எப்போ என்ன நடக்கணும்னு தெரியாது, நான் எப்போ எப்படி மாறுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன தான் நீ எப்படிங்கிற? தெளிவாகிற இல்லைன்னா எப்படிங்கிற? நான் இப்படி தான் சொன்னேன், நீ யாராயிட்ட? யாருக்கு முரண்பட்ட? நான் எப்படி ஒன்றா இருப்பேன்னா எப்படிங்கிற? என்னை பற்றி எனக்கே தெரியாதுங்க, நான் எப்போனா எப்படின்னா ஆவேன். அப்படின்னா தான் நீ எதில் உஷாராக இருப்பேன். நான் நல்லவன் உன்னை கொலை பண்ண மாட்டேன்டா என்ன பண்ணுவேன்? நீ சும்மா தட்டி பார்ப்பேன், பின்னாடி இடிப்பேன், குத்தி பார்ப்பேன். என்னடா சும்மா நான் பண்ணுறேன், குத்தினவனு தான் பார்த்து தெரியும், நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு முதல்ல சொல்லிட்டா எப்படி இருப்பான் அவன்? அதுக்கு தான் நான் முரண்பாடுன்னு உங்களுக்கு சொல்லியே வைக்கிறேன். நான் இப்படி தாங்க பேசுவேன். கொஞ்சம் என்ன பண்ணுங்கள், பார்த்து வாங்க, என்னென்ன ஆகிடும், ஆபத்தாகிடும். நீங்கள் பாட்டுன்னு புனிதமானவராக இருப்பீங்க, நீங்கள் எல்லாரையும் மகானேன்னு சொல்லி கூப்பிட்டு வச்சுருப்பாங்க. உங்களை யாருமே உங்கள் அப்பா உங்கள் அம்மா ஒன்று என்னவே பண்ணுவோம். எங்கள் அப்பா திட்டாது, எங்கள் அம்மா திட்டாது, எங்கள் பாட்டி திட்டாது, மாமா திட்டதெல்லாம் இந்த திட்டுவோம், நான் போய் கேட்டுன்னு போனான்னு ஒருத்தன் சொல்கிறான். ஏங்க இதெல்லாம் பேசுகிறாரு, நீங்கள் வீடியோ பார்த்துங்கிறீங்க, சிரிக்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு பொண்டாட்டி ஒன்று கேட்பா. நீ அதுக்கு முக்கால் போட்டப்பா பார்க்க முடியும்? இதை கூட கிண்டல் பண்ணிக்கிறேன் பாரு, உன்னை அவன் பார்த்துக்கிறான், பேசுகிறத கேட்டுக்கிறான் பாரு. இதையே போட்டு காட்டலாம் நீ. ஏன் முரண்பாடு இல்லாதவன் தான் எப்படி இருப்பான் இந்த உலகத்தில்? எப்படி இருப்பான்? சுதந்திரம் உள்ளவன் தான் எப்படி பேசுவான்? தெளிவாயிருத்துன்றது உள்ளத்தில் தெளிவாயிட்டா முரண்பாடே இல்லை. உள்ளத்தில் தெளிவாயிட்டான்னா இல்லை. இப்போ அறிவில் தெளிவாயிட்டேன்னா இது செய்யக்கூடாது, சரி இதெல்லாம் மதிய மாட்டாங்க, நம்ம இப்படி இருந்துன்னா தான் கரெக்டு, இப்படி தான் நடக்கும். அந்த காலத்துலலாம் ரொம்ப பெண்கள்லாம் ரொம்ப தெளிவான பெண்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்க. சொல்கிற ரெண்டு துணி, ஏன்னா பாச்சா வெளியே தெரியக்கூடாதுன்ட்டு. ஃபோட்டோ பார்த்துக்கிறீங்களா? வீட்டுக்காரெலாம் எப்படி இருப்பாங்க பார்த்துக்கிறீங்களா? வேலைக்கே ஆகாது, இங்கே நிமிந்து இருக்கும், அங்கே நிமிராது. அதுக்கு நிமிர வேண்டிய இடம் வேறடா. நம்ப புரியுதா? அதில் ஒரு பொண்டாட்டி நிற்க வச்சுட்டு இருப்பானுங்க, இவர் உட்காந்து பேர் நினச்சின்னு. இப்போ வேலைக்கு ஆகாதுங்க, நின்று வேலை செய்ய முடியாதனால என்ன பண்ணினானுங்க இங்கே கூட ஃபோட்டோ இல்லையா? அந்த காலத்து ஃபோட்டோலாம் நான் பார்த்து இப்படிலாம் அதிர்ஷ்டப்பட்டுக்கிறேன். நீங்கள் இப்போ கூட போய் பாருங்கள், பழைய ஃபோட்டோ இருக்குதுன்னாக்கா ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இப்படி தான் இருப்பான். இப்போ தான் பொம்பளை கொஞ்சம் நிமிந்து நிற்கிறாள். இப்போ தான் துப்பட்டா எதுக்குன்னு யோசிக்கிறாள். இப்போ ஸ்டைலாக கழுத்துக்கு போட்டுன்னு போயின்னுக்கிறார், அது வேறு விஷயம். இங்கே எதுக்கு போட்டுன்னு இன்னும் சில பேர் மூஞ்செல்லாம் போட்டு மூடிக்கின்னு புல் சுற்றின்னு போத்து யாரை கூட போனாலும் தெரியாது இல்லை. நாங்கள் துப்பட்டா வச்சு கண்டுபிடிச்சிடும், வாசனை கூட தெரியும் எங்களுக்கு. பூங்காற்றிலே உன் சுவாசத்தை தனியாக தேடி பார்த்தேன். முரண்பாடற்றவனை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்? ஒட்டுமொத்த முரண்பாடுமே அவங்கள தான் இருக்கும். முரண்பாடற்றவன் எப்படி இருப்பான்?
எப்படி இருப்பான்? ஒட்டுமொத்த முரண்பாடாக அவனை பார்த்து நீ தெரிஞ்சுப்பேன். என்னடா நேற்று சார்ஜ் போட்டிருந்தான், இன்றைக்கி வந்தான், கீஞ்சி போன சார்ஜ் கூட எடுத்துன்னு பேசியிருப்பேன். நாமம் போட்டிருப்பேன், பட்டை வச்சிருப்பேன், சட்டை போடாமல் இருப்பேன், தொப்பி போட்டிருப்பேன். மலேசியா ட்ரெஸ் வாங்கி தரேன், ஒருத்தர் வாங்கி தரல, ஏமாற்றிட்டாரு என்ன. இப்போ கேட்டிருந்தாலும் கேட்டுன்னு விட்டோம். இந்த வாட்டி நீங்கள் சச்சங்க போய் மலேசியா ட்ரெஸ்ஸில் நத்துங்கன்னாரு. சரி சொல்கிறாரு இவர், அவள் தான் கேட்டுப்போன்னு கேட்டுன்னு வந்துட்டேன். ஆனாலும் நான் என்ன பண்ணுறது இல்லை உஷாரா. இப்போ முரண்பாடாக இல்லையா? புரியுதா? தெளிவாயிட்டா எப்படி இருப்ப? வேணுன்னே ஒரு நாள் முரண்பாடு நீ உனக்குள்ளவே கரெக்டாக 4:44 கலரை வச்சு எழுந்து நிற்பேன் நினச்சிட்டு வந்து நின்று நான் ஒரு நாள் தூங்கி நிற்பேன். நீ முரண்பாடாயிடுவேன். இருந்தாலும் நான் கரெக்டாக காமிச்சார், அப்போ ஏமாத்துறாரு. அன்றைக்கி நான் லேட்டில் 1 மணிக்கு வந்து பத்துருப்பேன்னா நீ என்ன தான் ஆகிடுவேன் பார்த்துட்ட. முரண்பாடாக தான் உனக்கு தெரியும். எதனால்? நான் ரோபோ இல்லை, நான் யார் இல்லை, ரோபோ ஆகிறது முரண்பாடு தான். அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்கிட்ட ஒரு கவிதை கொடுனா உடனே கொடுத்துச்சு. நான் கேட்டேன், எப்படி உன்னால் இவ்வளோ டக்குன்னு கவிதை கொடுக்க முடியுது? நான் உன்ன மாதிரி உணர்வுபூர்வமாக ஏமாத்தல, நான் நிறைய ட்ரைனிங் எடுத்துக்கிறேன், எனக்கு 4 வார்த்தையை அங்கே தானே பொறி போட்டு கொடுப்பேன், நீ தான் கவிதை என்னுகிறேன்னு. எனக்கு கவிதைன்னு கூட தெரியாது இருந்து. இப்போ நம்ம உட்காந்து எழுதினுக்கிறோம், அது ஒன்றுமே இல்லை. சொன்னால் கடவுள் பற்றி ஒரு பாட்டு எதுனா உடனே சொல்லுது. நான் உனக்கு கேட்டு கூட பாடுறேன், நம்ம எழுத வேண்டியதே இல்லை. இது மியூசிக் போட்டு ஆறுன்னு வச்சு பெரிய கவிஞர்லாம் சொல்லியிருந்தானுங்க. மியூசிக்கெல்லாம் அதே போட்டு நோட்டு எழுதி கொடுத்துச்சு. அவ்வளோமா இசைக்கு தேவர்லாம் கிடையாது இங்கே. ஆமாம், இசைக்கு தேவர், இசைக்கு பறையர், இசைக்கு செட்டியார்லாம் கிடையாது. ஆமாம், இசைக்கு தேவர்னு ஒருத்தருக்கிறாரு. ஆமாம், இசைக்கு தேவர் தெரியுமா உங்களுக்கு யாருன்னு? நல்லது, தெரியாத வரைக்கும் நீங்கள் புண்ணியம் பண்ணிக்கிறீங்க, இல்லைன்னா மாட்டீங்க நீ. ஆமாம், அவர் அடுத்த ஜென்மம் இருக்க மாட்டார். நீங்கள் இப்போ போய் பார்த்துட்டு வந்துருங்க. வேற ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது உங்களுக்கு. இது முன்னாடி வாழ்ந்தவங்களுக்கெல்லாம் அந்த சந்தர்ப்பம் கிடையாது. ஆனால் இப்போ நீங்கள் வாழ்ந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, மரியாதையாக போய் இசைக்கு தேவரை, இசைக்கு செட்டியார் என்ன பண்ணுங்க, போய் பார்த்துருங்க. இசைக்கு பறையவர் நான், இசைக்கு செட்டியாருங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, நாய்க்கிறங்க மூலியருங்களாங்கிறாங்க. ஜாதி இல்லைன்ட்டா ஜாதி என்ன பண்ணலாம், நீங்கள் துச்சமாக்கிடலாம். ஏழ்மை இல்லைன்ட்டேன்னா ஏழ்மையை துச்சமாக்கிடலாம். முட்டாள்தானே என்கிட்ட இல்லைன்னா முட்டாள்தானத்தை துச்சமாக்கிடலாம். நான் வாழ வந்துக்கிறேன்னு எனக்கு ஆயிடுச்சேன்னா அதுங்க பற்றி நான் அக்கறை எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ ரொம்ப தெளிந்த மனிதன் எப்படி இருப்பான்னா, அத்தவன் பாறைக்கு முரண்பாடாக தான் இருப்பான். ஞானம்னா என்ன? ஞானம்னா என்னையா? முரண்பாட்டுக்கு மொத்த வடிவமாக நீ மாறிடணும். அப்போ தான் அது பேர் என்ன? பர்ஃபெக்ட் ஆகிட்டேன்னா என்ன ஆகிட்ட? முரண்பட்டு. புரியுதா? எப்போவுமே ஐயா சத்சங்கன்னா மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸு, மஞ்சள் கலர் வேஷ்டி, மஞ்சள் கலர் பொட்டு, ஆமாம், மஞ்சள் கலர் தாடி. ஏன்னா தாடி மஞ்சள் பூசின்னு வருவார். மஞ்சளை வந்து மங்களம் உண்டாகட்டும், மங்களங்கள்லாம் சிரிக்கும். அமங்கலம் ஆயிட்டானேன்னு, ஐயோ மாரில் செதை இதுக்காக வந்ததுன்னு என் பொண்டாட்டி வெறுப்பாயிடுவான். நல்லா பயில்வான் பொழுது எக்ஸசைஸ்லாம் பண்ணி மார்பு பெருசாகுதுன்னு நினச்சா லாஸ்ட்டில் ப்ரா போட்டுன்னு வந்துட்டானே. புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? ஒருத்தர் கேட்டாயா, பெருசாக குண்டாக ஒருத்தர் வச்சுன்னு உடம்பு வச்சுன்னு இப்படி காமிச்சுங்கிறாரு. கீழே ஒரு பொம்பளை சொல்கிறா, எல்லாம் சரி, இது ஜெட்டி எப்படி போட்டேன்னு கேட்டாயா? நம்மள மாதிரி ஒருத்தி வெளிநாட்டிலேங்கிறான்னு இவ்வளோ பெரிய தொட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்படி இப்படி அப்படி நிற்கிறான், ஜெட்டி மட்டும் போட்டுன்னு. எல்லாம் சரி, இந்த ஜெட்டி எப்படி போட்ட? நல்லா இருக்குதா இல்லையா? 4 நாளாக நைட்டில் தூங்கலை நான், ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆல்மா ஒரு பாட்டு கேட்டு பார்த்தா எனக்கு தெளிவாச்சு. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது. இதெல்லாம் ஃபேஸ்புக்கில் கேட்ச சிரிப்புங்க. முரண்பாடாயிட்டுன்னா எதை பார்க்கலாம், எதை பார்க்கக்கூடாது? சாமியார் பார்க்கலாமா இதுமாரிலாம்? நான் எதையும் விட்டு வைக்கிறது இல்லை. சமயத்தில் செக்ஸ் படமும் பார்க்குறது உண்மையிலேயே தானா இதுன்ட்டு. நீங்கள் வேறு எதனா அர்த்தம் எடுத்தீங்கன்னா இந்த அளவுக்கு பாரு. ஒருத்தர் கமெண்ட் எழுதினான், என் கறி சாப்பிட்றது செக்ஸ் படம் பார்க்க தான் இவன் வேலையேன்னு போட்டுக்கிறான். அவனை எவ்வளோ அழகாக சொல்கிறான் தெரியுதா உங்களுக்கு? அது யாரை சொல்கிறான் அவன்? ஏன் அவனுக்கு அதான் தெரியுமே, அதனால என்னதான் நினச்சிக்கிறான். நம்மள மாதிரி தான் பொழுது நாட்டில் 2 பேருக்கு வச்சு கதை தான். நான் ஒரு உயர்ந்த ஞானம் பெற்ற ஒரு மனிதன், எனக்கு கடவுள் தெரியும். உனக்கிட்ட முரண்பாடுறதுக்கு காரணம் என்கிட்ட எந்த முரண்பாடும் இல்லை. ஏன் மனம் மாறும்? மனம்னாவும் மாறுவது மனம், தேறுவது குணம், தெரியாத சிறுவனா நீ அப்படின்னு என்னை பார்த்து எங்கள் அக்கா கேட்டாங்க. அதனால் என்ன புரிஞ்சிச்சின்னா மனம்னா தான் ஆவான், மாறும் தான்.
ஸ்விம்மிங் பூலில் புல் கோட்டு போட்டு குளிக்க முடியாது, குளிக்கவும் கூடாது. என்ன தான் பண்ணாங்க போய் ஸ்விம்மிங் பூலில் வந்து பார்த்துட்டு ஐயா ஜெட்டி போட்டுக்கிறாருன்னா என்ன அது அர்த்தம்? ஆக்சுவலாக நான் ஜெட்டியும் போடாமல் தான் குளிக்கலான்னு நினச்சேன். உன்ன மாதிரி சனியை பாதியில் வந்துருப்போதுன்னு தான் என்ன பண்ணேன், போட்டேன். நீ நல்ல நேரத்தில் வந்து பாரு, ஜெட்டியும் போடாமல் குளிச்சுருந்துருப்பேன். ஐயா ஜெட்டி போட மாட்டேன்னு சொல்லுவேன். என்ன பார்க்குற எத்த பொத்து நான் என்ன ஆயிருப்பேன், மாறி இருப்பேன். நீ என்ன பண்ணக்கூடாது, என்கிட்ட முரண்படவே வேணாம். என்கிட்ட நான் உனக்கு ஒன்று விஷயம் சொல்லித்தரேன். என்கிட்ட நீ முரண்பட்டா நஷ்டம் உனக்கு, எனக்கு இல்லை. என்கிட்ட முரண்பட்ட நான் சொல்கிறது சத்தியம். நீ இப்படி இருன்னு உனக்கு சொன்னால் நீ கம்முன்னு கேட்டுக்கணும். மாறினாவோ முரண்பட்டாவோ உனக்கு தான் நஷ்டமே தவிர எனக்கு என்ன இல்லை. ஏன்னா என்கிட்டேருந்து சொல்லப்படுற வார்த்தை உன் நன்மை கருதி மட்டும்தான். எனக்கு என்ன இல்லை. இப்போவும் சொல்கிறேன், சாப்பாடு உன் இஷ்டம், ட்ரெஸ்ஸும் இஷ்டம், மொழியும் இஷ்டம். எதிராளி புரியுற மாதிரி பேசு, அதான் முக்கியம். உனக்கு தெரியும் பேசினுக்க கூடாது. மொழி யாருக்காக பேசுகிறேன்னா எதிராளிக்கு. நிறைய பேர் பார்க்குறேன், அவனுக்கு இங்கிலீஷ் தெரியும் பேசிக்கிறான். எதிராளிக்கு இங்கிலீஷ் தெரியுதான்னு பார்க்கணும்ல. கொஞ்சம் நிறுத்துங்க, எனக்கு புரியல என்னங்க சொல்கிறீங்கன்னு கேட்டோன்னே பேசுகிறான். உன் பிரில்லியன்ட் எல்லாம் ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நானே கேட்சேன். புரியுதா என்ன சொல்லணும்? நீங்கள் எதுக்கு பேசணும்? எதுங்க எதிராளி புரியக்கூடாதுன்னு பேசுகிறவன்லாம். நான் போய் அமெரிக்காவில் கான்சுலேட்டுக்கு இப்போ விசாக்கு இங்கெல்லாம் போகும்போது அவன் எப்படி பேசுகிறான்னா எனக்கு புரிய வைக்கிறதுக்கு பேசுகிறான். நான் எப்படி பேசுகிறேன் அவங்ககிட்ட, அவனுக்கு புரிய வைக்க பேசணும். இவ்வளோ தான். ரெண்டு பேர் புரிஞ்சுக்கிறதுக்கான சந்தர்ப்பம் அது. நான் என் மொழியிலையோ இல்லை எனக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை வச்சு அவனுக்கு புரிய வைக்கணும். அவனுக்கு தெரிஞ்ச வார்த்தை அவன் இறங்கி வரான்னா எதுக்கு இறங்கி வரான்? எனக்கு புரிய வைக்கிறதுக்கு. நீ ஆனால் சராசரி மனுஷங்கிட்ட போய் பாரு, ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட் மீ அப்படின்னா என்ன சொல்கிறீங்க நீங்கள்? இப்போ தான் உங்களுக்கு வலிக்கும். உங்களுக்கு புரியுதான்னு கேளு. உனக்கு தமிழ் தெரியும் தானே, என்ன பிரச்சனை உங்ககிட்ட? புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? இந்த முரண்பாடுலாம் நீ வந்து உன்னை பெருசாக நினச்சிக்கிறதே தப்பு. உற்று. நீ யார் கிடையாது. எதிராளிக்கு முன்னாடி நீ பெரியவன்லாம் கிடையாது. அவன் ஒத்துனா தான் ஆச்சு, ஒத்துக்கலைன்னா தப்பாயிடும். நீ உண்மையிலேயே பெரிய ஆள்னா எதிராளிக்காக பேசு, அவன் நல்லா இருக்கணும்னு பேசு, அவனுக்கு புரிய வைக்க பேசு, அவனுக்காக பேசு. பெரும்பகுதி மனிதர்கள் இப்படி தான் வந்துக்கிறாங்க. அவனுக்காக வாழ்கிறதுன்றது உனக்கானது இல்லை, இன்னொருத்தருக்கு கொடுக்குற சந்தர்ப்பம். நீ ஆனானதே எதுக்கு தான்? யாரோ ஒரு பொம்பளைக்கு சேவகம் பண்ணுறதுக்கு தான். நீ நினச்சிக்கிறது நம்ம தான் பயில்வான், நம்ம ஜெட்டி போட்டு எப்படி போட்டேன்னு கேட்டுருவாங்க. போட்ட ஜெட்டி எப்படி கேட்டுருங்க, எல்லாம் பெருசு பெருசாக அது எப்படி இருக்குன்னு கேட்டுருவாங்க. புரியுதா? எல்லாத்தையும் பெருசு பெருசாக ஆக்கி கேட்டுறியப்பா, அதை எப்படி வச்சுக்கிறேன்னு கேட்டால் என்ன போயிட வேண்டிய வேலை செய்ய இது போயிடும். ஒருத்தன் அப்படி தான் தேவையில்லாத வயிட்டு தூக்கிட்டு கீழே வந்து செத்துட்டான். நிரூபித்தல் முயற்சி தோல்வியை தான் தழுவோம். நீங்கள் முரண்பாடுகள்லேருந்து நிரூபிக்கிறதுக்கு வெளியே போய் தெளிவாயிட்டு தான் போய் சொல்கிறீங்க. அதெல்லாம் கிடையாது. நீங்கள் யாருக்கு நிரூபிக்க நினச்சாவே என்ன பண்ணுவீங்க, ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ண பார்ப்பீங்க. கருப்பு சட்டை, கருப்பு வேஷ்டி, கேன் ஐ கெட் எஸ்ன்னுவீங்க. ஆன்மீகத்தில் அப்படின்னுவீங்க. ஒருத்தன் ஒரு ஸ்டைல் வச்சுப்பான், ஃபவுண்டேஷனுக்கு இப்படி தான் பேசணுன்னு மாதிரி ஒரு ஒரு சிம்பிள் வச்சு நிற்பான். அவன்லாம் யாராயிட்டான்? பாவம், மனிதன்லேருந்து முரண்பட்டான். மனித இனத்துக்கே அவமானம். அவன் யாருக்கே அவமானம்? மனிதனால் மட்டும்தான் எப்படி இருக்க முடியும்? எல்லா மொழியும் பேச முடியும், எல்லா மாதிரியும் தன்னை வரையறுத்துக்க முடியும், எல்லா மாதிரியும் உடையும் போட்டுக்க முடியும், எல்லா கிளைமேட்லேயும் வாழ முடியும், எதிராளி புரிஞ்சுக்கின்னு பேச முடியும். இவ்வளோ பண்ணுறவன் எப்படி தான் இருப்பான்? என்ன இங்கே தமிழ் பேசுனார், அவங்ககிட்ட இங்கிலீஷ் பேசுகிறாருன்னா இவர் தமிழ் தானா இல்லையா? அவருக்கு புரிய பேசுகிறவர் என்ன தான் பேசுவார்? புரியுதா நான் சொல்கிறேன்னு? அப்போது பேசுறது யாருக்காக? ஏரியாக்காக. இந்த முகத்தை நானாக பார்த்துன்னு போகிறேன், யார் தான் பார்க்குறது? அப்போ பார்க்கணுங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அதுக்குன்னு சிதைச்சிக்க முடியாது, பார்த்துக்கணுன்றதுக்காக ஓரளவுக்கு என்ன பண்ணிக்கலாம். நான் பார்ப்பாங்களே கொஞ்சம் என்ன பண்ணலாம், பார்க்குறவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி. அது மாதிரி பார்க்குறவங்க தாடி நல்லா இருக்குதுன்னா என்ன பண்ணுவான், வச்சுப்போம். பார்க்குறவங்களுக்கு 4 பேர் பிடிச்சவங்க தாடி நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுறோன்னு நினைக்கிறீங்க? ஏற்றுருவேயா? புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போ யாருக்காக எடுக்கிறேன், யாருக்காக வைக்கிறேன்றது யார் இஷ்டம். முரண்பாடு இல்லாதவன் மட்டும்தான் எப்படி இருப்பான், முரண்பாடாகவே தெரிவான். முரண்பாடாகவே ஒருத்தன் புரியலன்னா என்ன அர்த்தம்? ஒருத்தனை பார்த்து அவங்களுக்கு முரண்பாடாகவே தெரியலன்னா என்ன அர்த்தம்? பீஸ் வேஸ்ட்டு. அது மனுஷன் தானே யோசிங்கன்றேன். கொஞ்சம்
அது ஏயா இருக்கும், இல்லை பேயா இருக்கும். புரியுதா? சரளை எப்போவுமே புடவை தான் கட்டின்னு வருவாங்கன்னு நினச்சா யார் தப்பு? எப்போவுமே நல்லா இருப்பாங்கன்னு யார் சொல்ல முடியும்? மனுஷனுக்கு ஜுரம் அடிக்கும், அடிமா அடிக்காதா? கொஞ்சம் டல்லாகும், ஒரு நாள் சிரிக்காமல் கூட கம்மனு உட்காந்து நிற்பாங்க. ஏன்? சரளான்னா சிரிக்கணும். சிரிக்கலைன்னா சரளா கிடையாதுன்னு என்ன அதுதான்? எப்போவுமே சிரிச்சிருந்தா சரளா கிடையாதுன்னு நினைக்கணும். ஏன்? திட்டினா சரளாக்குன்னா வரணும், வரலன்னா என்ன அர்த்தம்? சொர்ணம் கெட்டு போச்சு, அது சரளாவே இல்லை. மனுஷன்னா எப்படி இருக்குண்ணா? சொர்ணையாக இருக்கணும். சொர்ணையாக இருந்தால் எப்படி இருக்கணும்? இந்த மாதிரி லூசுங்களெல்லாம் பேச விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடாது. மயிர் அவர் பேசுகிறாருன்னா எங்கே போய் பேசியிருக்கண்ணா? எங்கே போய் பேசியிருக்கண்ணா? அங்கே பிடுங்காமல் எங்கே வந்து பிடிங்கினுக்கிறாரு அவரு? ஏன் யூடியூப்பில் வந்து பிடுங்குறாரு அவரு? உன்ன மாதிரி கேரக்டருக்கெல்லாம் பார்த்து நிற்பான்னு பிடிங்கிற நீ எப்படி நினைக்கிற? அந்த மாதிரி வீடியோ பார்க்கலாமா நீ? கறி சாப்பிடக்கூடாதுன்னு எங்கே போய் சொல்லணும்? அவரு ஹோட்டலில் போய் சொல்லணும். முனியாண்டி விலாசில் பேசுறதெல்லாம் உங்ககிட்ட பேசுகிறார். உனக்கு அறிவு இல்லை, நீ கேட்டு நிற்கிறீ. உனக்கு ஏன்னா உனக்கு அறிவுக்குதா? உனக்கு கடவுள் தெரியும் நான் சொன்னுங்கிறாரு. அவர் என்ன சொல்லுங்கிறாரு? 1008 அவர் என்ன சொல்லணும்? கடவுள் இப்படி இது, கடவுள் பற்றி தெரிஞ்சுங்க, கடவுள் அப்படியே சொல்லுங்கிறாரு. என்ன சொல்லுங்கிறீங்க? இன்னும் இன்ஜினியரிங் எதுக்கு? ஒருத்தர் சொல்லணும் மிஷின் ஒன்று பெருசாகுது, அதில் 20 கிலோ இன்புட் போட்டிங்க, அதில் ஒரு 18 கிலோ அவுட்புட் வரணுன்றாரு. இவருன்னா பிடிங்கிறாரு மிஷின் வச்சிங்கண்ணே. இந்த மித்திரனர் ஆகிட்டார், இது சத்ருவாயிட்டார்லாம் கிடையாது. இங்கே உஷாராக இருக்க வேண்டியது யார் வேலை? பார்த்து பார்த்து நீங்கள் கேடு கெட்டு போய் முரண்பட்டு போய் உங்கள் அழகெல்லாம் என்ன பண்ணிட்டீங்க? சிதைச்சிட்டிங்க. முடி கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிறது, ஒரு நாள் வாடுறது, ஒரு நாள் வாராமல் இருக்கிறது, ஒரு நாள் சுடிதார், ஒரு நாள் புடவை, ஒரு நாள் வேஷ்டி, ஒரு நாள் பேண்ட்டு போட்டுனுக்குது. வெளிநாட்டெல்லாம் பணம் பேண்ட்டு போட்டுனுப்பேன். அப்பா ஐயா எப்போ பார்த்தாலும் வேஷ்டி தான் கட்டி போய் நினச்சினுக்காதீங்க. என்ன பண்ண முடியாது? அப்படியே இருக்க முடியாது. சட்டை கட்டி போனவனை ஃப்ரான்ஸ் கிட்ட போனால் என்ன ஆகிடுவேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வாடா தம்பி, நீ யாரும் ஏழை கேட்கலாம், சட்டை படம் முட்டியாமல் வந்துரு ஃப்ரான்ஸுக்குன்னு என்ன பண்ணுவார்? வந்துடுவார். அவருக்கா இருப்பாரா? என்ன பண்ணுவார்? அங்கே போய் புல் கோட்டு போட்டு திரிவார். அப்போ இடம் பொருள் எவ்வளோ தானே? பூரா பையன் ஊரை ஏமாத்துறான். நீ என்ன நினச்சிங்கிற? ஏமாத்துறனை பார்த்து ஏமாந்து போனி யார் தப்பு? ரோபோ தான் என்ன பண்ணோம்? இன்றைய சத்சங்கம் இனிதிய முடிந்தது. நீங்கள் எப்போதும் நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் இருங்கள். எப்பவுமே உங்கள் முத்திரைகளின் மீது நீங்கள் கவனமாக இருங்கள். வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு சத்சங்கத்தில் உங்களை சந்திக்கிறேன். அன்பு அறிவார். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.